ஆரம்பமாகின்றது வாழ்வினும்னே தோப்படு கந்தசாமி சகோதரர்கள் வணக்கம் வாருங்கள் சகோதரர்களே. இனிய மதிய வணக்கம். மானிய கிழக்கும் மற்றும் ஆம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் உற்சாகம்தானே? வணக்கம். உற்சாகம் நீங்கள்? ஆமாம், உற்சாகம்தான். சற்று இருந்தாலும் உற்சாகத்தை எடுத்துக்கொள்வோம். நன்றி. இன்றைய நாளில் படைப்புகள் படைத்து அனைத்து படைப்பாளருக்கும் காலை சிந்தனையால் தந்த அனைவருக்கும் மற்றும் இன்று காலை தொகுப்பாளருக்கும் மற்றும் இன்றைய நாளில் படைக்கும் அனைவருக்கும் சிறுவர் படைப்புகள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் வாழ்வு வைக்கிறோம். அன்பானவர்கள் ஒரு சற்று குறைவாக இருந்தாலும் நான் அது சமாளித்து கூட்டிக் கொள்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. இடவழிகள் காண வேண்டிய காலங்கள் இந்த இடங்களில் நினைக்கின்றேன். பாப்பம் முயற்சி எடுக்கின்றேன். கண்டிப்பாக அதுக்கான அதுவரையும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நான் தொடருவேன். ஆனால் சில இடங்களில் எடுக்க வேண்டிய காரியம் நான் எடுத்துக்கொண்டேன். இடங்களை கண்டிப்பாக அதை அறிவிப்பேன் என்ற நம்பிக்கை. மற்றும் வாழ்வுண்மைக்கு செல்வோம் நேரடியாக. வாழ்வுண்மை 250வது வாரத்துக்கான தலைப்பு ஆசிரியர்களுக்கான மதிப்பு. சமகாலத்தில் உங்கள் நாடுகளில் ஆசிரியருக்கான மதிப்பு எவ்வாறு உள்ளது மற்றும் நம்மவர்கள் ஆசிரியருக்கு தொழிலுக்கு எவ்வாறு பார்வை உள்ளது அவர்களிடம் உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமு டிவி வாழ்வுண்மை நிகழ்வு மற்றவுடன் பயந்து கொள்ள அன்பழைக்கின்றவர்களே. வாழ்வுண்மை 250வது வாரத்துக்கான தலைப்பு ஆசிரியருக்கான மதிப்பு. சமகாலத்தில் உங்கள் நாடுகளில் ஆசிரியருக்கான மதிப்பு எவ்வாறு உள்ளன மற்றும் நம்மவர்கள் ஆசிரியர் தொழிலை எவ்வாறு பார்க்கின்றார்கள். உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமு டிவியை வாழும் நிகழ்வு மற்றவுடன் பயந்து கொள்ள அழைக்கின்றோம். சற்று குரல்களும் இதாக இருந்தாலும் மற்றது தடங்களும் இருக்கலாம். ஏனென்றா எல்லா பக்கங்களும் எல்லாருக்குமே அவசர காலங்களும் தான் ஓடிக்கொண்டு போகிறது. அதனால தான் இந்த தலைப்பு இந்த ஆசிரியர் மாதத்தில் பாமத்தின் இந்த ஆசிரியர் மாதம் இந்த மாதம் 10ஆம் மாதம். அப்போ அது நான் அதுக்குள்ளே இதையும் எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் இப்போத்த சமகாலத்தை தான் கொண்டு வந்து நீங்கள் முடிந்த அளவுக்கு மூட அனுபவங்கள் நீங்கள் பார்த்த பார்வையில் எப்படியானது அது எந்த பக்கம் பண்ணாலும் நீங்கள் தொட்டு செல்லுங்கள். ஆசிரியருக்கான மதிப்பு இப்போ இந்த போற்றக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் ஆசிரியர். ஆனால் அது எப்படி அவர்களால் எப்படி கொண்டு போகக்கூடியா இருக்குது, அது என்ன மாதிரியாக இருக்குன்ற இது நீங்கள் உங்களோட பார்வையில் தெரியும். அதில் நீங்கள் ஆசிரியராக இருந்தப்போ அதில் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், பாய்ந்து கொள்ளுங்கள். நேரத்தை கடைசியில் நாம் கூட்டி கொண்டு போகாமல் அந்த டைமுக்குள்ளே எடுத்துக்கொள்வோம். நான் தொடருங்கள். வணக்கம் ராஜினி அல்போன்ஸ், உங்களோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ராஜினி அல்போன்ஸ்களை வாழ்வும் நன்றி. நீங்கள் உற்சாகம்தானே? ஆமாம், நீங்களும். ஆமாம், நன்றி. இடவெளி விட்டு சில காலங்கள் வர வேண்டிய நிலைமை வந்தது. இந்த வருடங்கள் அப்படியாத்தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வருடங்கள்ல கண்டிப்பா நான் அதை இந்த இடவெளி காணாமல் தொடர்றேன். தொடருங்க. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவனுங்களுக்கும் நன்றி. வணக்கம். ஆசிரியர் என்று சொன்னா இங்கேயா அல்லது அங்க தாயகத்துல சமகாலத்தில் எடுத்துக்கொள்ளுவோம். இங்கத்த காலகட்டத்தை நாங்க எடுத்துக்கொள்ளும் முதல் ஏன்னு சொன்னா இங்கத்திய இதை பார்க்கும் பொழுது நான் சொன்னா இப்ப அங்க நாங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மற்ற இந்த நாட்டை அதுக்கு ஒரு பயத்தன்மையிலும் இங்க வந்து பிள்ளைகள் வந்து ஆசிரியரோ பிள்ளைகளோ அந்த பழகிற விதம் வந்து வேறு. அவர்கள் வந்து ஒரு சிநேகித முறையில் தான் பழகிறார்கள், பேர் சொல்லி கூப்பிடுகிறார்கள். வேற தமிழ் இங்கே படிப்பிக்கிற இப்ப தமிழாலயம்னு சொன்னா அவர்களுக்கு கொஞ்சம் பயத்தன்மையும் இருக்கு, மதிப்பும் இருக்கு. பிள்ளைகள் ஆசிரியமா இருக்கு. அது ஒரு வித்தியாசம். இப்ப இந்த பள்ளிக்கூடங்கள்ல அது ஒரு வித்தியாசமா இருக்கிறது. ஆனால் பிள்ளைகள பயத்தன்மையும் குறைவு இருக்கு. மரியாதை இருந்தாலும் அவர்களுக்கு பயத்தன்மை குறைவு. அவர்களை என்ன தாங்கள் என்ன செய்தாலும் சரி என்ற மாதிரி நினைக்கிறது.
இப்ப எல்லாரையும் சமகாலத்துல அப்படி வந்துக்கிறோமா இல்ல கடந்த காலங்கள்ல இதே மாதிரி தான் இருந்தவையா அல்லது? அப்படி எல்லாரையும் ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாது. ம், ம், பிள்ளைகளுக்குள்ள வித்தியாசங்களும் இருக்கும் ஆசிரியர். ஆனா என்ன பொறுத்தளவுல அந்த ஆசிரியர்மார்களை கேட்க எங்களுக்கு அது என்ன நல்லதாகத்தான் தெரியுது. அந்த பிள்ளைகளுக்கும் பயத்தன்மை இல்லை, எங்களுக்குன்னு ஒரு நட்பு முறையில தான் கதைப்பார்கள், பிள்ளைகளை பற்றி சொல்வார்கள். அந்த அது இவர்கள் ஒரு பழக்கம் உண்டு. அந்த ஒரு இப்ப ஒரு மாதத்திலேயோ இதுக்கு ஒருக்கா அந்த 2 மாதத்துக்கு ஒருக்கா அவர்கள் கூப்பிடுவார்கள். பொதுவா கதைக்கிறது வேற, தனித்தனியா கூப்பிடு அந்த பிள்ளைகள குறைய நிறைய நல்ல எல்லாம் சொல்லுவார்கள். ம், ம், எல்லா பிள்ளைகளும் இருக்கேங்க, எல்லா அம்மா மாதிரி இருக்கேங்க ஒரு நாளும் ஒரு பிள்ளைய பற்றி ஒரு பிள்ளைக்கு சொல்றேன். அந்த இது இல்லை இங்க வந்து அந்த பிள்ளைகளை பாகுபாடு பாக்குறது நான் காணல இங்க இருக்கேங்க. ம், ம், அவன் சொல்லிவினம், நான் அந்த குறையா இருந்தால் சொல்லிவினம், பிள்ளை வீட்டு பாடத்துக்கு கொப்பியை விட்டுட்டு வந்து அந்த அப்படியே அவர குறையால் எதுவும் இருந்தாலும் அதையும் சொல்லிவினம். ம், அது ஒரு பழக்கம் இருக்கு இங்க ஆசிரியர்ல. நான் அப்புறம் இங்கேயும் பார்த்தேன், நான் உண்மையிலேயே சரியான கஷ்டம். இங்க தமிழ் பிள்ளைகளும் இப்ப ஆசிரியர்களா வந்துட்டார்கள். அவர்கள் இப்ப நாங்க நினைக்கிறோம் இவர்களுக்கு என்ன சொல்லி அந்த இதன் தாங்கள் நேற்று பாருங்க பிள்ளைய இங்க வந்து படிப்பிச்சு போட்டு அந்த பிள்ளைகள் மற்றவர்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுல போய் இருந்து போட்டு அடுத்த நாள் போறாங்க. அவர்கள் அப்படி இல்லை, பிள்ளைகளோட ஒப்பியல் எல்லாம் வீட்டு படம் செய்த ஒப்பிய கொண்டு வீட்டை கொண்டு போய் பேர்ந்தாது அவ்வளோத்தையும் திருத்தி பேர்ந்தாது பிடிக்கப்புறம் முழம்பி கொண்டு தான் உண்மையிலேயே ஆசிரியர் வேலை சுகம் பண்ணி நினைக்கணும் இல்லையா. ஆனா அந்த வேலையும் கஷ்டம்தான். எல்லா பிள்ளைகளையும் சமாளிக்கணுமே அவர்களோட ஒத்து போறதுக்கு ஏற்ற மாதிரி. எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை என்ன. அதால உண்மையிலேயே அந்த ஆசிரியர் மாத்திரத்தை கொண்டு வந்தீங்க. ஆசிரியருக்கு நான் என்ன பொறுத்தளவுல மதிப்பு கொடுக்கத்தான் வேண்டும். ஏன்னு கேட்டா அவர்கள் தங்களை ஒருத்துத்தான் விளைவையும் எல்லாம் ஒரு வகுப்புல 25-30 பிள்ளைகள் என்றால் லேசான விஷயம் இல்லை, அவ்வளவு பேரையும் சமாளிச்சு கொண்டு போறது. கடந்த காலங்கள் பரவாயில்ல, இப்போத்த காலம் அது வீட்டுக்குள்ளேயே நடக்கும்போது சொல்லுவார்கள் ஒரு கஷ்டம் சொல்லுவோம் பிள்ளைகளும் அப்படித்தான் நெக்கின கஷ்டம். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு எனக்கும் பார்க்க போய்க்கு அவர்கள் அந்த எங்களை போல அந்த ஆசிரியருக்கு பயம் இல்ல அப்படி ஆனா தாங்க செய்யாட்டிக்கு அது குறையாண்டு சொல்லி அப்படி நெக்கின மொழியே நாங்கள் அங்க ஆசிரியருக்கு பயந்த மாதிரி அந்த பிள்ளைகள் பயந்து போறோம். ஒரு நாள் பாடசாலை ஒரு நாளைக்கு வருத்தம் மட்டும் மறைச்சாலே இப்போ வாட்டி அழுகுது நேனங்களை விடையில எவ்வளவு இல்லையாண்டு அப்படியா பழகிறபடியா தான் இது. எல்லாரையும் நான் விட்டு மொத்தமா சொல்லல, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். அதே மாதிரி ஆசிரியர் மேலும் அப்படித்தான் என்று சொல்லி எனக்கு இன்னொரு பக்கம் நீங்க தொட்டது எளியவர்கள் பக்கம் நீங்க ஆசிரியராகி கற்றுக் கொடுக்கறதையும் சொல்லியிருந்தீங்க. இந்த நாட்டுல பிள்ளைகள் ஆசிரியராகி இந்த நாட்டு ஸ்கூல்களில் படிப்பிக்கிற அந்தந்த மொழிகள் இப்ப தமிழ் மொழி இல்லாம மற்ற மொழிகள் அப்படி ஆசையாகி இருக்கிற பிள்ளைகள் என்ற பாதைகள் உங்களோட பார்வையில இப்படி இப்பத்த காலம் அவைக்கு கஷ்டமா இருக்கின்றதா, அவைக்கு மதிப்புகள் மற்றவர்களால் கிடைக்கப்படுகிறதா, இந்த மாதிரி கூட எங்கட தமிழாக்கலாம் ஒரு மதிப்பு கூட சொல்லிக்கலாம். ஆனா இந்த பிள்ளை ஆசிரியர் என்று சொன்னால் இன்னொரு சின்ன இது ஒன்று சொல்லிக்கமா அதை விட பெரிய மாதிரி எனக்கு தூரம் இருக்கிற வேலை பற்றி தெரியாது. இங்க எங்க இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற பிள்ளை வந்து அவ ஆசிரியரா வந்துட்டா. அவக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 26-27 அப்படி வேற வேற நினைக்கிறேன் வயசு. அவ வந்து அந்த ஆசிரியர் தொழிலுக்கு ஈடுபட்டு அது 3 மாதம் இதெல்லாம் தொடங்கும் சொல்லி அந்த பிள்ளைய இங்க விட்டது. எங்க இடத்துல டச் படிப்பிக்க விட்டது. எங்கள் அந்த இப்ப நாங்க வீட்டுல இருக்கிற ஆக்களுக்கு வேலை இல்லாம இருக்கிற ஆக்களுக்கு டச் படிப்பிக்க விட்டது. அப்ப அந்த பிள்ளைய வந்து உண்மையிலேயே இங்க எல்லா நாட்டுக்காரரும் தான் வந்தது. அவ்வளவு பாசம் தான் அந்த பிள்ளையில எல்லாரும். ஏன்னா அந்த பிள்ளைகள் நடக்கிற விதத்துலான்னு இருக்குது என்ன. அப்ப அதுக்கு கஷ்டம்னு சொன்னா ஒருக்கா பார்த்தா அந்த இன்னொரு வகுப்பு ஆசிரியர் வரையிலேன்னா அந்த பிள்ளைகளுக்கு பேப்பரை கொடுத்தாங்க, அலையும் செய்து இஞ்சாலையும் செய்து நாங்கள் செய்த அவ்வளவு கொப்பிகளையும் தான் வீட்டை கொண்டு போறணுண்டு, வீட்டை கொண்டு திருத்தி போட்டு அடுத்த நாள் கொண்டு வரணுண்டு. ஆனா அது சரியான கஷ்டம். சும்மா அந்த சிலருக்கு அது அந்த பொறுப்பு எடுத்தால் அது சரியான கஷ்டம் என்ன சும்மா. ஆனா
பாடசாலை லீவு விடைக்க அவைக்கும் லீவு தான். அது ஒரு மாதமோ 2 மாதமோ லீவ் இருக்குது என்ன அந்த இருந்தாலும் நான் அப்பதான் அந்த பிள்ளைகள நிலையில பாக்கதான் நினைச்சேன். அந்த ஆசிரியர் தொழில் கஷ்டமான தொழில் என்ன நினைச்சவன பார்த்தா சும்மா பள்ளிக்கூடம் போயிட்டு வரீங்க இல்ல அந்த பிள்ளை அதற்கு சரியா அந்த வீடுகள்ல இது. ஆனா இங்க வந்து கூடுதலான வேலையளமா வேலைக்கு என்ன சில நேரம் சில பிள்ளைகள் இடையக்க மாறி ஒரு 2 மணி நேரம் வேலைக்கும் போகுங்கள் என்ன அப்படியான பிள்ளைகளும் இருக்குது என்ன. அப்ப அதனால இந்த அப்படியான இந்த எனக்கு பார்க்க போய்க்கு அவரான நடக்கிற மாதிரியில இருக்கு. ஆனா கூடுதலா இங்க நான் காணல எங்கட இடத்துல இந்த ஆசிரியர் மேல அந்த மாதிரி எனக்கு எல்லாரையும் தெரியாது. எங்க இடத்துல அந்த பிள்ளையோட பாக்க நான் அந்த அதுக்கு நல்ல மதிப்பு கொடுக்குறார்கள். எல்லாரும் பெரியவர்களும் இல்ல சிறியவர்களும் இல்ல நல்ல மதிப்பு கொடுக்குறாரு. நன்றி நன்றி உண்மையில பல பக்கத்தை தொட்டி சென்றீங்க, ஒரு பக்கங்களையும் தொட்டி சென்றீங்க, மற்ற பெரியாக்களையும் இங்க நடக்கும் பிள்ளைகளின் நடைமுறைகளையும் தொட்டி சென்றீங்க. உண்மைதான். இது இப்படி கதைக்கும் போது நான் எடுத்துக்கொண்டு வந்தது தலைப்பு எதை நினைச்சு கொண்டு வந்தேனோ அந்த பக்கங்களை நீங்கள் ஒரு சின்ன ஆரம்பத்தை தந்து நீங்க அங்கே எல்லா பக்கத்தையும் பகிர்ந்து கொண்டீங்க. சிறப்பு. நன்றி. வணக்கம் சேகர். ராஜினி அவர்கள் சொன்னது முழுவதுமாக கழித்துக் கொள்வோம். ஏன்னா நீங்களுக்கான காலம் கழித்து நாங்கள் இந்த வானொலி இப்ப பால்குண்மைக்கு வந்து நானும் இடவழி காலம் கண்டு கொண்டேன். அதோட ஒரு கழித்துக் கொள்வோம். என்னன்னா நன்றி இணைந்ததுக்கு. என்ன சொல்ல வந்தது என்னன்னா அப்படி நீங்க உற்சாகம் இருக்கிறீங்களா? ஆமா ஆமா உற்சாகம். மட்டும் உற்சாகம். ஓகே ஓகே நன்றி. மட்டுமல்ல இணைந்து கொள்ளுங்கள். சில காலங்கள் நான் காலத்து பிறகு உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன். நான் வரும் காலங்கள் நடத்தும் நாட்கள் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு டைம் உள்ள நேரம் உங்களோட பக்கத்து பயிர வந்தது பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றாக. நான் அதிகமாக நிகழ்ச்சிகளில் அதிகமாக கலந்து கொள்வேன் சார். அது வெளிவிட்டது இப்ப கொஞ்ச காலம். அது இனி உங்களது உடல் சுயினம் உள்ள நேரத்துல நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை செய்யுங்க. ஏன்னா உடல் சுயினம் இல்லாட்டி என்னென்று நிகழ்ச்சிகளை செய்கிறது. ஆகவே உடலை கவனிங்கோ. வழக்கங்களும் இருந்தது. அது வருங்காலங்களில் கண்டிப்பா அதுக்கான முழு முடிவையும் எடுத்துக் கொள்ளுவேன். சரி சரி. ஆமா. இப்போது உங்களுடைய தலைப்புக்கு வருகிறேன். ஆசிரியர்கள் என்று சொல்லும் போது உண்மையாக இப்ப இந்தியத்தில் அந்த ஐரோப்பிய பாடசாலைகளில் அவர்கள் பேர் சொல்லி கூப்பிடுவார்கள். ஆசிரியர் இருக்கும் இடத்தில் அவர்கள் மேசையில் அப்படியெல்லாம் மீறி, அதாவது அவர்களுக்குரிய மதிப்பு இருக்கிறது. ஆனா அவர்கள் அந்த பழகும் விதங்கள் வேறு. இப்ப நாங்கள் தமிழ் பள்ளிக்கூடத்துல உண்மையாகவே அப்படி அல்ல. பிள்ளைகள் இருப்பார்கள். மற்றது முந்தின பிள்ளைகளுக்கும் இப்பத்தைய பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. என்னன்னா முந்தி ஒரு 15 வருஷத்துக்கு முதல் நான் சொல்லுகிறேன் படிப்பிக்க தமிழ் பள்ளிக்கூடத்துல, நான் இப்ப கதைப்பட தமிழ் பள்ளிக்கூடத்துல அவர்கள் உண்மையாகவே சொல்லு கேட்பார்கள். எதை சொல்லுகிறோமோ அதை செய்வார்கள். ஆனால் இப்பத்தைய பிள்ளைகள் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறார்கள். அதாவது என்ன சொல்றது, மற்றது என்னன்னா இப்ப வகுப்பில ஏதாவது இல்ல நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்ன முகத்தை நீட்டி கொண்டு அப்படியே வகுப்பு முழுக்க இருப்பார்கள். எனக்கு சின்னவர்களோட தான் இப்போதுதான் பார்த்து ரசிக்கிறவர்கள் உண்மையாக கூவம் மாறிட்டேன். அவர்கள் செய்கிறார்கள் அப்படி அப்படியே இருப்பார்கள், முரண்டு கொண்டு இருப்பார்கள். எல்லாரும் என்ன இல்ல சில சில காலகட்டம் அப்படியான காலங்கள் அப்படி அதைத்தான் நான் கூற வந்து, நான் உண்மையாக நான் ஒரு
சிறுவர்களுக்கு தான் படிப்பிக்கிறேன். நான் ரசிப்பது கூட எனக்கு கோபம் மாறதே இல்லை. அதைத்தான் நான் கூறுவேன். இப்பத்தைய பிள்ளைகளுக்கும் முந்தின பிள்ளைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஆனா மதிப்பு தருகிறார்கள். இப்போ பெற்றாரை பொறுத்தவரையில் மதிப்பு தருகிறார்கள் பிள்ளைகள். சொல்லுங்க, மதிப்பு தருகிறார்கள். ஆனால் இந்த நாட்டில் சொல்லுவோம், பிள்ளை இந்த நாட்டில் இப்போ ஆசிரியர் தொழில் என்று சொன்ன உடனே ஒரு பார்வை உண்டு. இப்போ டாக்டர் என்றால் இன்னொரு பார்வை, அதாவது ஒரு பெரிய பார்வையா பார்ப்போம். அது சிலரிடம் தான் சேகர். அதிகம் இப்ப என்னை பொறுத்தவரையில அப்படியா இல்லை. பிள்ளைகள் தங்கள் தொழில அவர்களுக்கு சரியாகத்தான் செய்கிறார்கள். நிச்சயமாக அது சில மக்களின் குறைகளை நாங்கள் ஆனால் செய்கிறார்கள். நீங்க சொல்வது சரி இல்லையாண்டல்ல. டாக்டருக்கு ஒரு மதிப்பு, இன்ஜினியருக்கு ஒரு மதிப்பு, டீச்சர்ஸுக்கு ஒரு மதிப்பு, அது அவர்கள் மட்டத்தில் வைத்திருக்கிறார்களே ஒழிய, ஆனா பிள்ளைகளின் பக்கத்தில் அவர்கள் எல்லோரும் தங்கள் தொழிலை வடிவாக செய்கிறார்கள். மூன்று நீங்கள் எதை நினைக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் எவைக்கு அது அதிகமான கஷ்டங்களும் இதுவும் கூட வரும்? ஆசிரியருக்கு தான் நிறைய கஷ்டம். இந்த பாடசாலை பிள்ளைகள் அவ்வளவையும் கட்டி வைக்கிறதுக்கே அப்பா களைத்து போவார்கள். மற்ற அதை விட இந்த கொப்பிகள் எல்லாம் கொண்டு வீட்டை திருத்தி அந்த சுமைகளை சுமந்து உண்மையாக வீட்டு வேலையில் இருக்க ஒரு பக்கம். மற்றது எந்த வேலைக்கு போறாலும் முதல் ஆசிரியற்ற கையத்தான் போய்தான் பேருந்து எல்லா வேலைகளுக்கும் போறது. அங்க உருவாக்கி விட்டதுதான் பிறகு அதுதான். அதை டாக்டரா வந்தான என்ன வேலையா வந்தான ஆசிரியருடைய கைப்பட்டு வந்ததுதான் அந்த கைப்பட்டு மற்ற ஒரு படி. நிச்சயமாக அவர்களுக்கு என்றைக்குமே மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறி உங்களுடைய தலைப்புக்கு வாழ்த்து கூறி நன்றியுடன் உங்களையும் கேட்டுக்கொள்ள. நீங்களும் முந்தைய ஆசிரியர் இருந்திருக்கீங்க. இதுவரையில் இவ்வளவு நீங்க வாழ்ந்த காலத்துல உங்களோட நீங்கள் அப்படி தொழிலை இதை செய்யும் போது உங்களோட மனதில் தோன்றினா சொல்லுங்கள். பல பேரை நீங்க அப்படி அவர்களை இப்படி ஆசிரியருக்காக தூண்டி இருக்கிறீங்களா? அப்படி துணிஞ்சு சொல்லுங்கள், பிரச்சனை என்ன? இல்ல நான் படிப்பிச்ச பிள்ளைகள் அதிகமா நர்சிங், அதிகமா ஹாஸ்பிட்டலோட சேர்ந்த வேலைகளை தான் அதிகமா செய்கிறேன். ஒருவேரும் உண்மையாக ஆசிரியராக நான் கேள்விப்படவில்லை. நான் படிப்பித்த பிள்ளைகளை வேற தொழில்களுக்கு தான் போயிருக்கிறார்கள். இதுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நன்றி வணக்கம். வாணிக்கும் வணக்கம். நன்றி வணக்கம். சில நாடு வெளிவிட்டிருந்தாலும் நீங்களும் அந்த நடத்து பயந்து கொண்டீங்கள். உண்மையில ஆசிரியர் பல பக்கத்தை தொட்டுச்சு நீங்க பிள்ளைகளுக்கு. உண்மையில அது உண்மைதான். ஏன்னா பிள்ளைகளுக்கு இந்த சூழலும் அப்படித்தான். அவசர காலத்துக்கு வாழும் போது அவையிலும் அவையின் பக்கத்துல சில பாடங்கள் பிடிப்பா இருக்கலாம், பிடிப்பில்லாட்டி அது ஒரு அதை பற்றி கதைக்கும் போது கொஞ்சம் ரெண்டு நிப்பியர்கள் ஏன்னா அப்படியான காலம்தான் அவைக்கும் ஒரு இதுதான். மற்ற வீடுகளில் இவ்வளவு இதுகள் இருக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உள்ள சேர்ந்து வாழும்போது இவ்வளவு கஷ்டங்கள். முந்தையண்டா வெளியில் போய் விளையாடுமையோ பல பேர் உள்ள சேர்ந்து விளையாடிக்க அந்த மன ரிலாக்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ என்னென்னா ஸ்கூலால் வந்து இப்போ இந்த நாட்டு டியூஷன்கள் இல்லை, வீட்டு பாடங்கள் தானே என்னென்ன எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் டெலிஃபோன் மூலமாக தான் பாடங்கள் கூட செய்வோம். அப்போ தனிப்பட்டு செய்து அந்த கொஞ்சம் இதுகள் இருக்கும் தான் அவைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி இருக்கும். அப்போ அதாலையும் அப்படி அந்த இதுகள் மாதிரி நீங்கள் சொல்லுங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை படிக்கும் போது அந்த பிள்ளைகள் சொல்வழி கேட்கும். உண்மை அந்த காலம் வாழ்ந்த பிள்ளைகளுக்கும் இப்போ இந்த கால பிள்ளைகள் அதுதான் இந்த சமகாலத்தை இந்த ஆசிரியர் மாதத்தில் எடுத்துக்கொண்டு வந்து சிறப்பு. நன்றி தமிழக கல்லூரியாளர்களே. இப்படி பல பேரும் பல பக்கத்தில் சொல்லும் போதுதான் இதில் நடக்கும் சம்பவங்களை சிலவற்றை நாம் மாற்றிக்கொள்ளலாம். மற்ற கேட்கிறவன் வஜிதாம் அவர்களையும் வாழும் என்பவர்களுக்கு நன்றி இணைந்ததுக்கு. நீங்களும் கூட பக்கத்தை
பயந்து கொள்ளுங்கள். தொடருங்கள். இடஒலி விட்டதுக்கு மன்னிப்பு குறைக்காதீர்கள். நீங்கள் உற்சாகம் தானே? ஆமாம், நலமாக இருக்கிறேன். உங்களுக்கும் நன்றி வேண்டிக்கொண்டு ரெண்டு பக்க ஆசிரியரையும் தொட்டுக்கொள்ள வேண்டுமா? முதல்ல இங்க வாழும் இடத்து ஆசிரியர் நம்மவருக்குள்ள ஆசிரியர் இங்க அந்த பக்கத்தையும் அந்த பக்கம் உண்டு. மற்றது இந்த நாட்டவர்கிட்ட ஆசிரியர் பக்கத்தையும் எப்படி அவர்கள் இந்த காலகட்டங்களில் கொண்டு முடியும்ன்றது அதையும் பகிர்ந்து கொள்ள அவங்களுக்கு தெரிஞ்சது. இந்த புலம்பெயர் நாட்டில் வாழ்கின்ற போது அந்த ஆசிரியரை பார்க்கும்போது பெருமைப்பட வேண்டியதாக இருக்கிறது ஒன்று. ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளைகளை தரம் பிரித்து, இப்ப நான் வாழ்கின்ற நாட்டில் தரம் பிரித்து பார்க்க மாட்டார்கள். அந்த குழந்தைகளை அந்த நம்முடைய தாயகத்தில் பார்க்கும் பொழுது முதல்ல இருந்து கடைசி வரையும் கொண்டு அந்த பிள்ளைகளை தன்னம்பிக்கை இழக்க செய்து விடுவார்கள் அந்த குழந்தைகளை. இங்கு அந்த பிள்ளைகளுக்கு 10 இருந்து 1 வரையும் தான் புள்ளிகளை போடுவார்கள். அதை போட்டு அதை கொடுப்பார்கள். வகுப்பு பிள்ளைகளிடம் கூட தாயகத்தின் அந்த கோளாறு நாம் பிள்ளைகளிடம் உங்களோட நண்பிகளுக்கு என்னென்று கேட்டா கூட எனக்கு தெரியாது சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த ஆசிரியரும் அந்த கல்விகளை அந்த பிள்ளைகளுக்கு ஊற்றுகின்றார்கள். அது அந்த பொறாமையை வளர்க்காது, நட்பை பலப்படுத்தும், அந்த ஏற்றத்தாழ்வுகள் வராது. அப்படியான சில விடயங்களிலிருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாக்கப்படுகிறது அந்த கல்வி திட்ட முறை கொண்டு. அடுத்தது அந்த பிள்ளைகளிடம் குறை இருக்கும் போது அந்த ஆசிரியர் கல்வியில இருக்கலாம், அந்த பழக்க வளங்கள்ல இருக்கலாம், சில விடயங்கள்ல இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு முன்னால் அந்த பெற்றோர்கள் ஏச மாட்டார்கள், அந்த ஆசிரியர்கள் கண்டிக்க மாட்டார்கள், ஏச மாட்டார்கள். அந்த பெற்றோர்களை வரவழைத்து அந்த பிள்ளை அந்த பிரச்சனையை மட்டும் தங்களிடம் மட்டுமே அவர்கள் ஒட்டி வைப்பார்கள். அதுவும் வரவேற்க ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது குழந்தைகளை நாங்க கூட்டிக் கொண்டு பாருங்கள். பிள்ளைகளை வகுப்பு கொண்டு வந்தா முன்னுக்கு நின்று ஆசிரியரோ கையை கொடுத்து குட் மார்னிங் சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு வகுப்பறைக்கு அந்த பிள்ளைகளை இந்த பேருக்கு நான் கூட்டிக் கொண்டு போகும் பொழுது கண்ணை பார்க்க சொல்லுவான் அந்த குழந்தையை. அந்த மார்னிங் சொல்லும் பொழுதோ சொல்லும் பொழுதோ அந்த பிள்ளைங்க பிள்ளைக்கு பார்க்காம கண்ணை பாருங்க சொல்லுவான். அங்க பாருங்கள், அதை அந்த ஊக்குவிக்கப்படுகிறது அந்த பிள்ளைகள். அந்த ஏனென்று சொன்னா ஒரு பெரியவர்களுக்கு எவ்வாறு கணம் பண்ண வேணும் என்பதையும் சிறியவர்களை எவ்வாறு மதிக்க வேணும் என்பதையும் அந்த ஆசிரியரும் அந்த மாணவியரும் 1ஆம் வகுப்பிலிருந்து ஊட்டப்படுகிறது. அது இப்ப நாங்க சொன்ன ஆசிரியர், நானும் ஒரு ஆசிரியராக இருந்தவளாக சொல்கின்றேன். ஆசிரியர்னா எங்களுக்குண்ட ஒரு பிரம்பும் தடியும், எங்களுக்கு ஒரு அந்த என்ன ஒரு பெருமையும் ஆசிரியருக்கோ கர்வமும் இருக்கும் எங்களுக்குள்ள. எல்லாமே எங்களோட கலந்து ஊட்டி வளர்க்கப்பட்ட சமூகமாக நாங்க இருக்கின்றோம். அடுத்தது எந்த குழந்தையை சொல்லித்தான் நாங்க சுட்டி காட்டி நாங்க ஏசுவோம். அந்த பிள்ளைய பத்தி அது சயின்ஸ் எடுத்துட்டு காமர்ஸ் எடுத்துட்டு அந்த தொழில் ரீதியாக பிரிக்கப்பட்ட அந்த குழந்தைகளை நாங்க தண்டிட்டு படிக்க ஏற்ற முடியாத சுமைகளை நாங்கள் திணித்து விடுவோம். இங்கு அப்படி இல்லை. அந்த குழந்தைக்கு என்ன ஏலும், அந்த கொள்வனவும் அந்த மூளைக்குள்ள எந்த கொள்வனவும் அந்த குழந்தைக்கு ஏலும் என்பதை ஆசிரியர் கண்டுபிடித்து விடுவார். ஆசிரியர் கண்டுபிடித்து பெற்றோரிடம் முதல் அந்த அந்த ஆசிரியர் அந்த மீட்டிங்ல பேசுவார்கள். இந்த குழந்தைகளை பற்றி பேசி போட்டு பெற்றோர்களை கூப்பிட்டு உரியவர்களிடம் ஒப்பிப்பார்கள். அந்த குழந்தைக்கு இது முடியாவிட்டால் தீர்ப்பம் என்பது இல்லை. இந்த நாட்டில் என்ன செய்வார்கள் என்றால் காலையில 7 மணிக்கு பாடசாலை தொடங்குதுன்னா, உதாரணமாக 8 மணிக்கு தொடங்குதுன்னா 7 மணிக்கு அந்த ஆசிரியர் வந்து அந்த குழந்தைக்கு 1 மணித்தியாலம் அந்த கல்வி கொடுக்கின்றார். அடுத்தது அப்படி முடியாது. இப்ப சொன்ன சம்பவம் வந்து இப்ப பிள்ளைங்க திறமையை பார்த்து பெற்றோர் மேல கூப்பிட்டு தன்றது இருக்குது. இங்க ஆசிரியமா மற்றும் சொன்னீங்க நேர முகத்தை பார்த்து கதைக்கோணும் சொன்ன அதெல்லாம் ஒரு காலகட்டங்கள் இருந்ததான அநியமா நீங்க எல்லாரிடமும் ஒரு இடம் தாங்க. எல்லாரிடமும் இந்த நாட்டில் சட்டங்கள் அப்படித்தான். இந்த நாட்டில் எல்லாரிடம் இந்த நாட்டவர் எல்லாரிடம் எல்லாம் அவங்களுக்கு அதிகமாக வேற்று இந்த காலத்தில் நான் என்னென்று சொன்னால் எனது 4 குழந்தைகளையும் பாடசாலையை கொண்டு போயிருக்கிறேன். அவர்கள் வளர்ந்து அவர்கள் இப்ப நடந்த சம்பவத்தை சொல்கின்றேன். எனது பேரப்பிள்ளையை நாம் பாடசாலைக்கு பொழுதும் போது போன வாரம் நடந்த சம்பவம் இது.
எனது பேர குழந்தை என்ன பார்த்து கொண்டு நான் விட்டுட்டு வந்துடுவனோ என்று என்ன பார்த்து கொண்டு சுத்தி கொண்டு நின்றது. அவ உடனே சொன்ன அந்த ஆசிரியை கண்ணை பார்த்து பேசுங்க, குட் மார்னிங் என்று சொல்றேன். அப்ப நான் அதை கவனித்தேன், அந்த குழந்தைக்கு அவ சொல்வதை கவனித்தேன். அடுத்தது அந்த பிள்ளைக்கு சப்பாத்து கட்டுற முறை, டஸ்ஸ கலட்டி எங்க கொள்வனும், எந்த பிள்ளையோட அந்த பேர் ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கர்ல போய் இருக்கணும், டாய்லெட்டுக்கு போனா அந்த பிள்ளை கிளீன் பண்ணணும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார்கள் இங்கே ஆசிரியர். அந்த பிள்ளை முடியாத பட்சத்தில் கூப்பிட்டவுடனே ஒரு தாயாக போய் உதவி செய்கிறார்கள். ஏனென்று சொன்னா ஆரம்ப படிதான், அந்த அந்த படியில ஏறும் பொழுதுதான் எங்களுக்கு கொஞ்சம் பயமதிக்கும். அந்த படியை தாண்டி தாண்ட போது நாங்க உயர்ந்து உயர்ந்துதான் போவோம், உயர்ந்து போற மாதிரி. அடுத்தது இன்னொன்று நான் கவனித்தேன், ஆசிரியர் என்ன செய்வான்னு சொன்னா குழந்தை நிமிர்ந்து பார்த்து ஆசிரியர் கிடைக்காது, ஆசிரியர் முட்டி போட்டு அந்த குழந்தையோட உயரத்தை படிக்கின்றார். அப்ப யோசித்து பாருங்க, நாங்க படிப்பிச்சு அப்ப எங்கட பிள்ளை காலைய கீழே இருக்கும், அண்ணாந்து பார்த்து கொண்டு கழுத்து முறிஞ்சு போயிடும். அண்ணாந்து பார்த்து பார்த்து யோசித்து பாருங்கள், நாங்க எவ்வளவு பிள்ளையான வழிகளை அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டி இருக்கின்றோம். யோசித்து பாருங்கள், அதை நினைத்து பாருங்கள். ஆசிரியர் என்றால் குற்றம் களைபவர் என்பதுதான் உண்மையான தமிழ் கருத்து. குற்றம் களைபவர் என்பதுதான் ஒரு ஆசிரியருக்கான கருத்து. அப்ப நாங்க இங்கே ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க, முட்டி போட்டு அந்த குழந்தையோட அளவுக்கு படிப்பு பெரியவர்களை கணம் பண்ணுகின்ற முறைகளை அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். தன்னம்பிக்கை அந்த பிள்ளையால முடியாவிட்டால் கை ரெண்டு காலம் இல்லாத மாற்றுத்திறனாளி குழந்தைகளை கூட தன்னம்பிக்கையை கூட நாங்க முடக்கி செவிடி குருடி என்று சொல்லி சொல்லியே அந்த பிள்ளைகளை பின்தள்ளி கடைசி வரிசையில வச்சு விடுவோம். யோசித்து பாருங்கள், எனது வகுப்பில் ஒரு சின்ன கையோடு ஒரு குழந்தை இருக்கின்றது. அந்த குழந்தைக்கு மொத்த கையால் பேச்சு அளிக்கின்றார்கள். அப்ப யோசித்து கத்திரிக்கோளெல்லாம் எடுத்துப்பட்டும் அந்த குழந்தை. அப்ப நான் பார்த்தேன், நாம் இந்த இளமை பருவத்தில் இந்த பாடசாலையில் நம்ம கற்றக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கவில்லையே, எவ்வளவு நாங்க சாதிச்சிருக்கலாம் என்ற ஒரு வேதனை ஏற்படுகின்றது உண்மையில. அதை நான் பார்க்கக்கூட உண்மையில அந்த எனக்கு மற்ற பாடசாலைகளை பற்றி மற்ற நாடுகளை பற்றி தெரியாது. இந்த நாட்டில் திறமைக்கு முதலிடம் கொடுக்கின்றார்கள், அந்த பிள்ளைட தகுதிக்கு. நிறத்தை பார்க்கவில்லை, நாட்டை பார்க்கவில்லை, ஸ்மரத்தை பார்க்கவில்லை, அந்த பிள்ளை எவ்வளவு ஆளுமையை கொண்டு ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் அதிகமாக வெளிநாட்டு குழந்தைகள் தான், ஏனென்றா பெற்றோர்கள் புஷ் வந்திருக்குது வீடுகள்ல அதிகமாக. எந்த நாட்டு குழந்தையா இருந்தா இன்றைக்கு டாக்டராக, என்ஜினியராக, மருத்துவர், அந்த டாக்டராக நல்ல பதவிகளிலே இந்த குழந்தைகளை விட அந்த புலம்பெயர் நாட்டு குழந்தைகள், அந்த குழந்தைகள் தான் முதலிடம் தரப்பட்டிருக்கிற அறிக்கை கூறுகின்றது. அறிக்கை கூறுகின்றது. அதுக்கு காரணம் வீட்டில் ஒரு தன்மையும் இருக்குது. வெளிநாட்டு குழந்தைகளுக்கு, இந்த நாட்டு குழந்தைகளுக்கு நீங்க உங்களோட வாழ்க்கையை நீங்க முடிவெடுங்கன்னு விட்டு விடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு நீ படித்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட 18 வயசுக்கு பிறகு சரி உனக்கு விரும்பினா செய் சொல்லி விடுகின்ற தன்மை. நாங்க அப்படி இல்லை, உன்னால முடியும் போ செய் என்று சொல்ற தண்டி போன்று இருக்கிறபடியாவோ என்னவோ தெரியாது. உண்மையிலே சந்தோஷப்பட வேண்டியது டியூஷன் என்பது இந்த நாட்டில் இல்லை. அது பெருமைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. அது அந்த விடயம் ஆசிரியர் அந்த குழந்தையோட குறைகளை கண்டுபிடித்து செய்கின்றார். அது உண்மையில வரவேற்கிறது. அடுத்தது சகலமாக பழகுகின்றார்கள். 12ஆம் வகுப்புல பார்க்கும் பொழுது ஆசிரியருக்கு பக்கத்துல மேசையில போட்டுக்கொண்டு காலை போட்டுக்கொண்டு இருக்கிறது அந்த குழந்தை. யோசித்து பாருங்கள், அது நாம மரியாதை இல்லை என்று சொல்கின்றோம். அங்கு ஒரு நட்புறவு, ஒரு நண்பர்களுக்கான புரிந்துணர்வு வளர்க்கப்படுகிறது இல்லையா? அது ஆசிரியர் அடி எடுத்துக்கொண்டு பயன்காட்டி பூதங்களாக பேய்களாகத்தான் நாங்கள் சித்தரித்து பார்த்திருக்கிறோம். நாங்கள் இங்கு நண்பர்களாக பழகின்றார்கள். கைகளை கோத்துக்கொண்டு இருந்து கொண்டு அந்த அந்த பக்கத்துல பாடசாலைக்கு பக்கத்துல கிம்னாசியம் பாடசாலை ஒன்று இருக்கிறது எனது பேத்தியிட பள்ளிக்கூடத்துக்கிட்ட. வெளியால அந்த பிரேக் டைம்ல சிகரெட் பாய்ப்பார்கள். அது அவங்களோட கலாச்சார விளிமியங்கள் ஒன்று.
அது அந்த குழந்தைகள். அப்ப ஆசிரியரும் அந்த குழந்தையும் சேர்ந்து அந்த அந்த பக்கத்துல ரெண்டு குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப பாருங்க, அந்த எல்லாருக்கும் தெரியும் வைத்தல் கூடாதுன்னு. அந்த குழந்தைக்கும் தெரியும், ஏன்னா 18 வயசுக்கு பிறகு கட்டுப்படுத்த இயலாது. அப்ப நாங்கள் என்ன கூட்டிக் கொண்டு ஆசிரியர் அடுத்த நாள் வீட்டு சொல்லி அடி வாங்கி எல்லாம் வந்து விடும். இப்ப உங்களுக்கு தெரிய வேண்டும் இது தவறானது, நீங்க தடை செய்ய வேண்டும் என்று நீங்க முடிவெடுக்க வேண்டும். மற்றவர்கள் திணிக்கிறதை விட அதை அவர்கள் ஊற்றுகின்றார்கள். தவறான பாதை என்றால் நீங்க தான் சொன்னால், நான் சிகரெட் குடிக்கிறேன் என்று சொன்னால் உதாரணமாக 3 பேருக்கு பயந்து 2 நாள் தோழித்துக் கொண்டிருப்பேன். கனவுல செய்ய பார்ப்பேன் இந்த விடயங்களை. இப்ப நான் முடிவெடுக்க வேண்டும் நோக்க வேண்டும் என்று அப்ப அதை அவர் அந்த குழந்தைகளுக்கு ஊட்டுகின்றார்கள். அது உண்மையிலே சூப்பர். நெதர்லாந்து நாட்டுல ஐரோப்பிய நாடுகளில் 1வது இடத்தில் கல்வி தரத்துல இருக்கிறது. ஜெர்மன் 5வது சொல்றீங்களா இல்ல இந்த மாதிரி யூரோப்பா? அல்ல, 2 வருஷங்களுக்கு இல்ல கணக்கெடுப்பின் படி 10வது இடத்தில் தான் லண்டன் இருக்கிறது. என்னன்னு சொன்னீங்க, இங்க அந்த தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற முறை 2 வருடங்கள் எனக்கு தெரியாது. கணக்கெடுப்பில் என்ன சென்று சொல்ற நெதர்லாந்து நியூஸில் வந்தது, அதை பார்த்திருந்தேன். அதை நான் பார்த்திருந்தேன். அந்த கணக்கெடுப்பு அந்த டியூஷன் இல்லாமல் அந்த குழந்தைகளை கொண்டு போற வழிமுறைகள் எல்லாம் ஆங்கில அந்த நீ தேடி பாருங்கள். இப்பொழுது இந்த 2 வருடம் எனக்கு தெரியாது. 2 வருடங்களுக்கு முதல் கணக்கெடுப்பின் வீதத்தின்படி சொல்லப்பட்டிருந்தது. இது 3 தரங்களில் ஐரோப்பிய நாட்டின் 1வது இடத்தை பெற்றிருக்கிறது நெதர்லாந்து. அடுத்தது தாயகத்தில் பார்த்தோம் என்று சொன்னா, இப்ப நாங்கெல்லாம் நான் படிக்கக்குள்ள ஆசிரியராக இருந்த ஒரு கட்டம் ஒன்று இருக்குது. எனது பாட்டனார், எனது அம்மாவின் தந்தையார் கூட ஆசிரியர் தான். எங்களோட குடும்பத்தில் அதிகமாக பெண்கள் ஆண்கள் ஆசிரியர் தொழிலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமாக ஏதாவது லேசான தொழில் வீட்டுல வந்து பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய வேலையாக இருக்கும் என்பதற்காக அதை தெரிவு செய்திருக்கிறார்கள். அந்த ஆசிரியர் தொழில் என்று சொல்லக்குள்ள அங்கு ஒரு எங்களுக்கு விளங்காத ஒரு பாடம் என்றால் அதை நாங்கள் கொண்டு போய் ஆசிரியரிடம் கேட்பதற்கு அன்றைக்கு நான் எத்தனையோ தரம் உண்மையிலே அந்த அலறி மாதிரி ஒரு கொட்டை இருக்குது. அந்த என்னென்று சொல்றது, அப்பன் தூக்கத்துக்கு ஒரு கொட்டை ஒன்று இருக்குது. அதை சாப்பிட்டா சக்தி வரும். அந்த கொட்டையை சாப்பிட்டா இல்ல, அந்த சின்ன காணை அதை நினைக்க வரும். அப்பத்துக்கு அதை பாவிப்பார்கள். அப்பன் தூக்கத்துக்கு அந்த கொட்டையை பாவிப்பார்கள். அந்த சின்ன முள்ளு மாதிரி இருக்கும் அந்த காய். அப்ப அந்த கொட்டைய வீடுகள்ல முதல் இருந்தது, இப்பொழுது காடுகள்ல இருக்கிறது. சின்ன கொத்து கொத்தா காய்க்கும் ரம்பத்தான் பழம் மாதிரி இருக்கும் அந்த கொட்டை. என்ன பண்ணக்கூடியது, அந்த ஆமலக்கை தெரியுமா? ஆமலக்கை சின்னக்காய், ஆமலக்காயில கிரேப்ஸ் மாதிரி காய்க்கும். கிரேப்ஸ் மாதிரி கொத்து கொத்தா காய்க்கும். அப்ப அதெல்லாம் பாவிப்பார்கள், விளக்கெண்ணெய் எல்லாம் எடுப்பார்கள். அந்த கொட்டைய நீங்க சும்மா சாப்பிட்டு பாருங்க, ஒரு 2-3 கொட்டையை சக்தி வரும். எங்களுக்கு சக்தி வரும். என்னன்னு செய்வேன்டா, எனக்கு கரப்பா வரும். பச்சுவப்பா இருந்து பச்சையா இருந்து கரப்பா வரும். பிடிக்கும் அந்த காய். அந்த கொட்டைய நான் எனக்கு சில பாடங்கள் ஓடாது. உண்மையில சொல்லப்போனா அந்த விருப்பமும் தெரியாது. சில பாடங்கள் கணக்கு பாடம் பண்ணா எனக்கு மிச்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப நான் என்ன செய்வேன்டா, அந்த பாடத்துக்கு அடிப்படை கணக்கு செய்யலையே, அந்த அந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்யக்குள்ள டக்குன்னு பிரிச்செல்லாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் மொக்குத்தான். அப்ப என்ன செய்வேன்னு சொன்னா, அந்த கொட்டையை ஆஞ்சிட்டு வந்து சாப்பிட்டு போட்டு சத்தியம் எடுத்து காய்ச்சல் வந்து படுத்துருவேன். உங்களுக்கு தெரியாது, பாப்பாக்கும் தெரியாது. அப்ப சோதனை கூட போகாம இருந்திருக்கிறேன் நான். எங்களோட உமாட்ட நான் திருமணம் செஞ்சதுக்கு பிறகுதான் எங்களோட உமா என்ன சகோதரங்கள்ட்ட எல்லாம் வழி காட்டியிருக்கேன். அப்ப உமா சொல்லுவா, சத்தி அந்த பிள்ளைக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும், எப்படி பள்ளிக்கு போறேன்ட்டு அவன் சரியா மனவருத்தப்படுவான். நான் சாப்பிட்டு போட்டு பேசாம அந்த பயத்தில்ல, ஆசிரியருக்கு பயத்தில்ல. அப்படி யோசித்து பாருங்க. நன்பி என்ன செய்வாருன்னு சொன்னா, டெஸ்டரால சோக்கால எல்லாம் ஆசிரியருக்கு அறிஞ்சிருக்கிறார்.
அந்த கோபத்துல என்னடா எங்களுக்கு அப்படி சில நேரம் டோட்டல் அந்த பண்றாங்க. ஸ்ட்ரிக்டும் கூட தானே ஆசிரியர் மாதிரி நல்ல ஒரு பாடம் செய்யலைன்னா கண்டிப்பா சில ஆசிரியர் இல்ல, மாதிரி அடுத்தது அந்த விடுதிகள்ல படிக்கும் பொழுது நான் ஒரு ஆசிரியர் வின்சன் மகளிர் கல்லூரியில் கல்வி கேட்ட போது அந்த ஆசிரியரை இன்றைக்கு நான் நினைத்து பார்க்கணும். ஒரு ரெஸ்பெக்டான ஒரு ஆசிரியர் ஜஸ்மின், கிறிஸ்தவ ஆசிரியர். அவர் அந்த நான் ஹாஸ்டலில் இருந்து தான் படித்தேன். ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு கதம் தான் வீட்டுக்கு போகலாம், கட்டுப்பாடு. நான் அழும் பொழுதெல்லாம் என்னோட ஒரு ஒரு குழந்தையாக ஒரு ஒரு மகளாக அன்னைக்கு நீங்க படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆறுதல் சொன்ன ஒரு அப்படி ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். அப்ப அப்படியே அந்த அந்த இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டீங்க. இந்த இப்படியான ஆசிரியர்மார் இப்பத்த காலத்துல அப்படி இருக்கிற இப்பொழுது ஆசிரியரை நான் பார்த்திருக்கிறேன். நான் பாடசாலைக்கு அதிகமாக தாயகம் பொழுதும் போது நான் போறேன். ஏண்டா என் தங்கச்சி எல்லாரும் படிச்சு கொடுக்குற பாடசாலைகளுக்கு நான் போய் வர்றதுக்கு நான் போய் அந்த பாடசாலை முடியும் காட்டிலும் இருப்பேன். இப்பொழுது மாற்றம் அடைந்திருக்கிறது அங்கு. ஏனென்று சொன்னால் இளம் அந்த வயசு போனவர்கள் இப்ப பார்லிமெண்டத்தை சுத்தம் செய்தது போல அந்த அந்த எல்லாம் பென்ஷன் எடுக்கிற அளவுக்கு இருக்கிறவர்கள் எல்லாம் அதிபர் பதவியில் இல்லை. அது வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த புது சிந்தனைகள், அந்த இளையவர்களிடம் இருந்து வருகின்ற சிந்தனைகள். நான் ஒரு இளையவரை சந்தித்தேன் ஒரு பாடசாலையில், கேணி நகர் என்ற ஒரு பாடசாலை. அப்ப அவர் சொன்னார், மிகவும் வறுமை கோட்டின் கீழ் இருக்கிற ஒரு பாடசாலை. அவர் சொன்னார், இந்த பாடசாலையில் எங்களுக்கு ஒரு நூல் நிலையம் தேவைப்படுகின்றது, அதுக்கான உதவிகளை நீங்க செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்ப அந்த சிந்தனையை பாருங்கள், அந்த சிந்தனைகளை நாங்கள் புலம்பெயர் நாடுகளில் எல்லாம் கவிதைகள் எழுதுகிறவர்கள் என்ற நண்பிகள் எல்லாம் இருக்கிறார்கள். நிறைய பேர் நான் உங்களால் எடுக்கக்கூடிய புத்தகங்கள் வசதிகளை நான் செய்கிறேன் வாக்கு கொடுத்திருந்தேன். என்னன்னு சொன்னால் பாருங்கள், ஒரு பாடசாலைக்கு என்ன முக்கியம், நூல் நிலையம் தேவை என்பதை அந்த 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 பாடசாலையிலிருந்து ஒரே ஒரு மாணவர் எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு ஓய்வு வரிசையில் நல்ல பெறுபவர்களை பெற்றிருக்கிறது. அந்த இளையவர்கள் அடுத்தது இந்திய கல்வி முறைகளை கொண்டு வந்திருக்கார்கள். ஒப்படை என்று சொல்வார்கள். அதற்கு ஒப்படை என்று இந்த ஒட்டுறது விட்டுறது, வீட்டில இருந்து பழைய சாமான்களை கொண்டு வந்து செய்யறது, பொருட்களை அதுகள் ஒப்படை என்ற ஒரு பெயரில் அந்த கல்வி முறை கூட்டப்படுகின்றது. அதுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அடிச்சா கொண்டு போய் தருவாங்க. இப்ப படிச்சவன கொண்டு போயிடுவாங்க, அடிக்கலாம். பாடசாலைக்கு பிள்ளைகள் வராம நிக்கலாது. அதுகள் ஆனால் ஒன்று அவர்கள் இன்னும் சீர்திருத்தப்பட வேண்டும். டியூசன் என்ற அந்த கரிகாலனை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அந்த அதை அவர்கள் தடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வறுமை கோட்டில் இருக்கிறவர்களால் அதை ஈடு செய்ய முடியாமல் அவதிப்படுகின்றார்கள். காசை குழந்தைகளுக்கு கட்டி போட்டு வீட்டில் பட்டினியாக படுப்பதை பார்த்திருக்கின்றேன். அந்த மாற்றத்தை இப்ப வந்திருக்கிற அதிபர் அவர்களும் அந்த அரசாங்கங்களும் புதிய இளையவர்களும் அதை கொண்டு வந்து அவர்கள் டியூஷன் கொடுக்கலாம், இலவச கல்வி திட்டத்தை அவர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். இலவசமாக ஒரு கொடியாக, ஒரு தர்மமாக, ஒரு நல்ல நோக்கத்துடன் அந்த இளம் சந்ததிகளுக்கு அதை கொடுத்தால் இன்னும் கடந்த காலங்களில் சில இடங்களில் இலவசம் என்றாலே அவருக்கு மதிப்பு இல்லானே. இலவசம் என்று சொன்னால் இப்ப இங்கே எல்லாம் கொண்டு வந்திருக்கார்கள். 2 மணித்தலை 3 மணித்தலை உங்களோட கொட்டகை அமைச்சு அதுக்கு காசு வாங்கி அதுக்கு ஒரு பேரை போட்டு டியூட்டர் என்று நீங்களே நடத்துகிறீர்கள். நான் கேட்கிறேன், ஒரு கல்வி எங்கள்கிட்ட தெரிஞ்சதை நாங்க செத்தா நாங்க கொண்டு போறோம், இன்னொரு கடத்திட்டு போறோம். நேரம் போறது உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்க சொன்னீங்க ஆசிரியர் கூட உறவுகளுக்கு மற்றது சொந்தங்களுக்கே என்று சொன்னீங்க. இதுவரை உங்களோட அனுபவத்துல இப்ப செல்வி அமிர்த வச்சுக்கு டாக்டராக அல்லது இன்ஜினியராக இப்ப இங்க பிள்ளைகள் வந்து ஆசிரியர் தொழில் செய்யறோம்னா அது ஒரு பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டோம். நான் உண்மையில எனக்கு ஆசிரியர் தொழில் மிகவும் பிடித்தமான ஒரு தொழில். உண்மையிலே ஏன்னு சொன்னால் ஒரு டாக்டராக இருக்கட்டும், என்ஜினியரா, கொஞ்சம் ஒரு நிமிஷம், அவர்களை நாங்க ஏற்றி வைப்பவர்கள் யார்? ஆசிரியர்கள் தான். அவர்களிடம் இருக்கிற அந்த கொள்வனவு, அந்த அறிவுதான் கடத்தப்படுகின்றது. அதே நம்மவர்கள் அந்த மதிப்பு அதுக்கான பணம் தகுதி ஒரு கல்யாணம் பணம் அது இந்த நாட்டில் இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த நாட்டில் ஒரு
கொஞ்சம் வித்தியாசம் தான் தொழில் செய்கிறவர்களும் ஒரு டாக்டர் பக்கத்துல பக்கத்துல இருப்பாங்க. பக்கத்துல இருப்பாங்க. எங்களுக்கு டாக்டருக்கு வெள்ள சீலையை போட்டு முன்னுக்கு வைத்திருப்பார்கள். அவர்களை வரவேற்கிறதுக்கு பூமாலை வைத்திருப்பார்கள். அப்படி எங்க சமூகம், எங்கட சமுதாயம், எங்கட மக்கள் அவர்களை உயர்த்தி என்ன குப்பையில கொண்டு வச்சுட்டாங்க. குப்பையில கொண்டு வச்சதால நாங்க டாக்டரா படிச்சாதான் இந்த பிள்ளைக்கு மதிப்பு அளிக்கணும். டாக்டர் பிள்ளை வேலை செய்யக்கூடாது, டாக்டர் மாப்பிள்ளை தான் வேணும், டாக்டர் பதவி எந்த பிள்ளை டாக்டர், எந்த பிள்ளை என்ஜினியர். அதுவும் பாருங்கள் அந்த காலகட்டம் ஒரு கட்டம். இப்ப ஆசிரியர்கள் அந்த பிள்ளைய கொண்டு வரேன்டா இப்ப உறவு சொன்ன மாதிரி அந்த பிள்ளை ஒரு வீட்டுல வந்து அங்க படிக்க வரும்போது எவ்வளவு அந்த பிள்ளைய வச்சு படிப்பிக்கணும். என்ன அந்த பணம் என்பது எனக்கு சேகர், பணம் என்பது ஒரு வாழ்க்கைக்கு தான் தேவை. அந்த பணம் அந்த பணம் அதை பேங்க்ல கொண்டு வச்சுட்டு நகையாகவும் வச்சுட்டு போட்டங்களாகவும் வச்சிருக்கிறதுக்கு பணம் தேவையில்லை. அதை 4 பேருக்கு கடத்திட்டு போகணும், இல்ல அதை நாங்க சந்தோஷமாக நாங்கள் அனுபவிச்சுட்டு போகணும். அந்த பதவியை கொண்டு நாங்க எங்க களத்துல கொள்ளிட்டு போறேன் அந்த பட்டங்களை நான் கேட்கிறேன். அதை மறந்து போடாம நேரம் போறபடியால அந்த இதுவரை நீங்கள் எத்தனை பேர் உங்களால அப்படி ஆசிரியராகி இருக்கீங்க சொல்ல வேண்டாம். நான் அது அப்படி அதுக்கான அதிகமாக நான் ஒரு இஸ்லாமிய கிராமத்தில் படிப்பித்த காரணத்தினால் அதிகமாக ஆசிரியராகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் ஆசிரியர் தொழிலைத்தான் அந்த தெரிவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்கள் என்ஜினியராக டாக்டராக இருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த என்னென்னு சொன்னால் அந்த தெரிவு செய்த முறைகள், அவர்கள் ஊக்குவிப்பு, ஆளுமை, அதிபராக 2-3 பேரை சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அதிபராக இருந்தார்கள் பாடசாலை. ஒரு விளையாட்டு போட்டிக்கு என்னை வளைத்திருந்தார்கள். நான் அதில் கலந்து கொள்ளும் போது எனது பக்கத்தில் எனது மாணவன் இருந்த பொழுதும் எனக்கு உண்மையிலே அந்த பாடசாலைக்கு அதிபராக இருந்தார். அது எனக்கு உண்மையில சந்தோஷமா இருந்த கையை பிடித்துக் கொண்டே கேட்டுக் கொண்டிருந்தேன். அந்த சஹாபின் என்கின்ற ஒரு மாணவர் ஒரு ஆசிரியராக ஒரு பாடசாலையை நடத்துகின்றார் என்று சொல்லும் பொழுது உண்மையிலே அதெல்லாம் ஒரு அவங்களோட ஆளுமை. நன்றி நன்றி. கணக்க போய்கொண்டே இருக்கும் ஆசிரியர் தொழில் ஆசிரியர் தொழிலை போல ஒரு புனிதமான ஒரு தொழில் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. மற்றவர்கள் ஒரு டாக்டர், என்ஜினியர் யாராக இருக்கட்டும், அவர்களை ஏற்றி வைப்பவர்கள் இந்த ஆசிரியர் தான். பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்கள் தான். நாங்கள் இந்த காலகட்டத்தை இன்னொன்று அதை மறந்து உடனே சொல்லி உங்களுக்கு தெரியும், சில டெலிபோன்கள் ஆசிரியர், சில எல்லா ஆசிரியர்கள் சில ஆசிரியர்கள் டெலிபோன் ஒரு பயிர் இருக்கின்ற வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கே நாங்க கலையை புடுங்குறோம், ஏன் நாங்க உதக்க போடுறோம், ஏங்க நெட்டு நாங்க தூவுறோம். அதுக்காக எல்லா ஆசிரியரும் கெட்டவங்க இல்ல. மனிதர்களோட உணர்வு, மனிதர்கள் இப்ப சூம் வந்ததுக்கு பிறகு நிறைய குழந்தைகள் கெட்டு போனதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அதுல எத்தனை பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று அதையும் பார்க்கணும். நாங்க ஒரு ஆசிரியர் செய்யறபடியா ஒரு சொத்துக்கு நாங்க பழமொழியே எங்கட மூதாதைய சொல்லிட்டு போயிட்டாங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பழம். ஒரு ஆசிரியர் செய்யறாரு, ஆசிரியர் செய்யறாரு, அது அவனுக்கு கீழ்த்தரமான புத்தி. அந்த ஆசிரியர்ல ஒரு மனிதன், அந்த ஆசிரியர் குற்றம் செய்தாருன்னு சொன்னால் அவருக்கு அடிக்க வேணும், அவருக்கு தண்டனை செய்ய வேணும். எல்லா ஆசிரியருக்கும் அந்த சாரை அள்ளி பூசக்கூடாது. அது ஒருவர் 2 பேர் செய்வதால நாங்க எல்லோரையும் சாட்டுவது அது எங்களோட அறிவுக்கு எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. இந்த காலகட்டங்கள் இப்படி கொண்டு வரது பெரிய பெரிய கஷ்டமான தொழில். ஆசிரியர்மார்கள் இப்ப கொண்டு வந்து இப்ப அதை நிப்பாட்டு சொல்லி இந்த புது அதிபர் சொல்லி இருக்கிறார். அந்த ஸ்காலர்ஷிப் என்ற ஒரு பரீட்சையால இன்னொரு தலைப்புக்குள்ள எடுத்துக்கொள்றேன், அங்க வைத்து படிப்பிச்சு கொடுத்திருக்கிறார்கள். சாப்பாடு கட்டி கொடுத்து அந்த பிள்ளைகளை ஊட்ட அரவணைச்சு ஊட்ட படிப்பிச்சு விடிய விடிய கண்ணை முடிச்சு அந்த பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்து ஆசிரியரை கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா நாங்கள்? அப்ப அதுகளை எல்லாம் நாங்க போட்ட வேணும். ஒரு சில செய்வதற்காக அவர்களை தூத்துவது என்பது எமது மடமையான ஒரு விடயம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. கூட நேரம் எடுத்திருந்தாலும் பல பக்கத்தை இங்க நடக்கும் சம்பவத்தையும் மற்ற தாயத்துல நடந்த சம்பவத்தையும் அதுவும் கூட உறவுகளுக்கு ஆசிரியர் பல பேர் இருக்கிறதையும் இங்க வெளிப்படுத்தியிருந்தீங்க. அந்த அனுபவம் மூலமா அதையும் சொல்லியிருந்தீங்க. மற்ற எப்பவுமே ஆசிரியர் போட்டுக்கொண்டு நுமண்டதையும் அதையும் சொல்லியிருந்தீங்க. சிறப்பு நன்றி. இணைந்து பயந்ததுக்கு நன்றி.
நாம் அடுத்த உறவை எடுத்துக்கொண்டு அடுக்க மேல் ஒரு நிமிடம் தாருங்கள். 2 நிமிடம் அன்பான உறவுகளே, உண்மையில நான் இதே எடுத்துக்கொண்டேன் இந்த ஆசிரியர் தினத்தை இந்த மாதத்துக்காண்டி இந்த இதை அதோட 250வது வாரம் தலைப்பு இது. அதுக்கு நான் 7 வருஷம் நினைக்கிறேன் இதுவரையில செய்திருக்கிறேன். இந்த வாழ்வு உண்மை அதுல இந்த படம் பக்கத்தில் இருக்கிற படம், எனக்கு பக்கத்தில் இருக்கிற படம் வந்து என்னென்றால் 100வது படம் நினைக்கிறேன், 100வது தலைப்பில் நினைக்கிறேன். 100 தலைப்புல நேரடியாக இப்படி சூம்ல இணைந்து கொண்டது. அதுக்கு முன்னால் நாம் டெலிஃபோன் மூலம்தான் ஸ்கைப் மூலம்தான் 100 வருடம் 100 வருடம் இல்லை 100வது வாரம் 100 வாரம் வரையும் டெலிஃபோன் மூலம் தான் இந்த வாழ்வுண்மை பகிர்ந்து கொண்டோம். அப்படி கருத்தாடல் அதான் அந்த படத்தையும் சைட்டில் போட்டுக்கொண்டேன். அதோடு இந்த எனக்கு பின்னால் வரும் இந்த பக்கங்களில் இருக்கிற இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த வாழ்வுண்மை கொண்டு வர்றதுக்கான காரணமே இந்த படிப்புகள். நான் ஆசிரியர், நான் சாதாரண இதில் இருந்துதான் அது பல பிள்ளைகளுக்கு அந்த நேரங்கள் ஒரு 12 இந்த 10 பின்னர் 2012 வந்து அந்த கம்ப்யூட்டர் வரும் இடைக்கு வரும் பாருங்கள். அந்த பிள்ளைகள் இந்த படங்கள் பல பிள்ளைகள் அது நான் சொல்லி இந்த இதில் வருது பாருங்கள். 2012 நான் அது நிரந்தரமாக்கி ஒரு கட்டணம் அந்த இடத்துல ஒரு ஆலயத்துக்கு பக்கத்தில் எப்பவுமே அந்த கட்டும் போது சொன்னேன், எப்பவுமே இந்த வாழ்க்கை என்ன பிரச்சனை என்ன வந்தாலும் வரலாறு இதில் சொல்லும் என்று சொன்னேன். அதே மாதிரி அந்த வரலாறு சொல்லி கொண்டே வாருகிறேன். 8 வருஷமா இந்த வரலாறு, இந்த கட்டடத்தின் வரலாறு. அது என்னுடைய படம், வேற படம் இல்லை. 1 ரூபா கூட யாரு உறவுக்கு சொந்தமோ தப்பன் தாயோ ஆற்ற பணமும் இல்லை. நான் கஷ்டப்பட்டு நான் அந்த ஊர் மக்களுக்காக அது பல ஆசிரியர் ஆக்கியிருக்கிறேன். பல பேர் இப்பவும் ஆசிரியராக இருக்கிறோம். பல பிள்ளைகளை இப்பவும் அதை படிப்பிக்கிறோம். ஆனால் நான் அதுக்கான இது இல்லை, வேற பிள்ளை வச்சு படிப்பிக்கிறோம். அதில் ஆனால் சில காரணங்களால் நான் விட்டு கொண்டேன். நல்லவருக்கும் தெரியும் உறவுகளுக்கு. இதுபடி இந்த இதில் பாருங்கள் எவ்வளவு பிள்ளைகள் இதுக்குள்ள அந்த கட்டும்போது கட்டணம் கட்டும்போதும் கூட பல பிள்ளைகள் அப்படியான சூழலெல்லாம் செய்து போட்டு இப்போ இது இருந்துக்கிறேன். நானும் இதை நல்லா எடுத்துக்கொள்ளணும்னு கொண்டு வந்தேன். இது கேட்காதவர்களுக்காக இந்த பகிர்வு நான் அடுத்த உறவை எடுத்துக்கொண்டு கடைசியில் மற்ற பக்கத்தை அந்த உறவை யார் நடைசெல்வர்களையும் வாழும் என்பவர் 250வது வாரத்திற்கு உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஆசிரியர்களின் கவனிப்பு இன்றைக்கு இந்த மாசமே அதுதான் அதிபரோடு உங்களுக்கு தந்திருந்தவர். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இன்றைய தலைப்பு கொண்டதுக்கு உண்மையாக எல்லா துறைகளிலும் கல்வித்துறை தான் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் கல்வித்துறையை கண்டுதான் மற்ற துறைகளுக்கு போறதுக்கு எல்லோரும் இருக்கிறார்கள். எந்த மந்திரியோ இந்த பிரைம் மினிஸ்டரோ அல்லது எந்த உத்தியோகத்துக்கு போறேன்னு சொன்னார், எந்த துறைக்கு போறேன்னு சொன்னாரு, முதல் கல்வியை கண்டுதான். ஆமா, நாங்கள் உண்மையாக ஆசிரியர் மேல போற்ற வேண்டும். ஆனா இப்ப நாங்கள் படிக்கிற காலத்துல நாங்கள் எல்லாம் ஆசிரியரை போற்றினோம், வணங்கினோம், கும்பிட்டோம், காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டோம், மரியாதை கொடுத்தோம். ஆனால் இப்போது அப்படி இல்லை. இப்ப ஒரு பிள்ளைக்கு பேசிய தண்டை அடிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்குது. ஆனா சில ஆசிரியர் அடிக்கிற ஸ்ரீலங்கா தாயத்துல அப்படி நடந்தும் சில பேர் இந்த ஆசிரியர் மேல எல்லாம் கனவீர் மறியலுக்கும் போயிருந்திருக்கிறார்கள், கோர்ட்ஸுக்கு போயிருந்திருக்கிறார்கள். அடிச்சு வந்த பிள்ளைகளுக்கு காயப்படுத்த அப்படி கண்டிக்க கூடாது. அந்த பிள்ளைகளை கண்டிக்கிற நேரம் கண்டிக்க வேண்டும். நாங்களெல்லாம் அடி வாங்கிதான் நாங்கள் படித்தோம். நாங்கள் அது அந்த காலம். இப்ப விஞ்ஞான உலகத்துல இருக்கீங்களா, பிள்ளைகளும் விஞ்ஞான உலகத்துக்குள்ள இருக்குதுகள். இப்ப அப்ப அது அடிக்க கூடாதுன்னு சொல்லி அப்படி ஏதோ அடிச்சு பேசினாலும் கூட இப்ப பேசவும் இயலாம இருக்கு. பேசினாலும் கூட அதை பண்ணக்கூடிய நன்றங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு அந்த அடி வந்து அப்படி ஒரு 2-3 கிழமைக்கு இருக்கும் காயம் இருக்கு. அப்படியாதான் நாங்க படிச்சு நீட்டமா வந்தோம். இப்ப அது இல்லை. இப்ப எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் சொகுசான வாழ்க்கை, சொற்றான பிள்ளைகள் அதெல்லாம் தாங்குற சக்தி இல்லை. அதை விட ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த மட்டும் பார்த்தால் ஐரோப்பிய நாடுல மிக அன்பாக அந்த ஆசிரியர் மேல தரம் பார்க்க மாட்டேன், எல்லாரையும் ஒரே தரமாக தான் பார்ப்பார்கள். கல்வி அவர்கள் சிறந்த முறையில கொடுக்கணும். இந்த டியூஷன் இங்க இல்லை. ஆனா அவர்கள் டியூஷன் கொடுக்காம பிள்ளைகள் குறைவாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் வச்சு படிப்பிக்கிறவர்கள், படிப்பிச்சுட்டு தான் வீட்டை விடுகிறோம். அப்படியே மற்றதா பிள்ளைகள் தரக்குறைவான்னு சொன்னி அப்படின்னு சொன்னா பிள்ளைகளை தண்டிக்க மாட்டோம், பெற்றோரை கூப்பிடுவினோம்.
வந்து பெற்றோரோட காய்ச்சி இந்த இதுல குறைவு நீங்க கவனம் எடுக்கணும் பெற்றோர் அலந்தாலோசித்து சொல்லிவிட அது பெற்றோரும் கவனிப்பிடம் தானே கவனிப்போம். தாயத்துல அப்படியான இல்லை அங்க என்னன்னு சொன்னா அவங்க சொல்லி கொடுக்குற இல்ல அரவாசியை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அங்க டியூஷன் அதே டீச்சர்ஸ் தான் அங்க படிப்பிக்கணும் என்ன டியூஷன் சொல்லி கொடுத்து படிப்பிக்கணும் அதெல்லாம் அங்க எல்லாம் செய்யலாம் தவிர ஆனா இப்ப அரசாங்கம் அதை சொல்லி இருக்குது பிரைவேட் ஸ்கூல்கள் வச்சிருக்க கூடாது டியூஷன் ஒன்றும் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி அறிக்கை விட்டு இருக்கிறார் ஆனா அது நடைமுறையில வந்து தெரியாது இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் அதுகளை எல்லாம் சரி வர நினைக்கிறேன் ஆனா இங்கே அப்படித்தான் இங்கேயும் பிள்ளைகளை கண்ணிக்கு இல்லாத இன்னொரு பிள்ளைகளுக்கு பாவாடை அப்படி பார்த்தாலும் இங்கே இந்த அமெரிக்காவில எல்லாம் உண்மையாக அந்த டீச்சர்ஸ் கனவேர் அந்த சின்ன பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளை போய் கத்தியால குத்தி மாணவர்களை குத்தி அப்படி எல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுதுதான் ஏன்னா அந்த ஒரு பிள்ளைகளையும் அமெரிக்கா மட்டுமில்லை, யூரோப்பாவிலையும் பல இடங்கள்ல நடந்திருக்கு. கண்டிக்கலாம் இருக்கின்றதுதான் இருந்தாலும் அன்போட அதோட போகணும் ஆனா பிள்ளைகளை இந்த காலத்துல கஷ்டம் பிள்ளைகளை பெற்றோருடைய வீட்டிலும் கொஞ்சம் பெற்றோரும் கவனிக்க வேணும் பிள்ளைகளை பெற்றோருடைய வளர்ப்பும் கொஞ்சம் குறைவா இருக்கு ஏன்னா பிள்ளைகள் கேட்காத பிள்ளைகள் சொன்னா என்ன இப்ப எல்லாம் இந்த ஐபோன் வந்தா பிறகு எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் விட்டு போயிட்டுதால என்ன வெளியில பத்தி அந்த காலங்களில் வெளியில போய் விளையாடிக்க ஒரு 10 பேர் விழுந்து விளையாடினானே ஒன்று சேர்ந்து விளையாடுறது போறது அப்படி இல்லையா ஒன்று கூட அந்த பிள்ளைகளுக்கு ஓ அப்படி இல்லை இன்னைக்கு பெற்றோரும் அப்படித்தானே பெற்றோரும் பிள்ளைகள் எல்லாவியலும் இந்த இதுகள் பாக்குறது சின்ன பாக்குறது சின்ன திரையில மினக்கிறது நாடகங்கள் பாக்குறதுல நல்லதண்டினா பிள்ளைகளோட கவனிப்பு வீட்டிலேயும் இருக்கணும் பெற்றோர் ஆசிரியர்னாதான் பொறுப்பண்ணி இல்லை ஆனா இங்க அந்த தரம் பார்க்க மாட்டேன் எங்களோட மகன் எல்லாம் இங்க படிக்கல நாங்க எங்களை ஒரு மீட்டிங் ஒன்று போனாங்க அப்ப நாங்க போக ஹெட் மாஸ்டர் இருக்கா காணுமொன்னு போக அவரை பார்த்தா ஒரு பிள்ளையோடையான இப்படி தூக்கி தோல்ல போட்டுக்கொண்டு வாரேன் அந்த ஆசிரியர் அப்படியேதான் அந்த பிள்ளைகளை அப்படி சரி சமனா அவர்கள் வச்சு அதில் படிப்பிச்சு பிள்ளைகளை ஆளாக்கி விடுகினோம் அதனால படிக்கிற பிள்ளைகள் படிச்சு போங்க சில பிள்ளைகள் குறைவான பிள்ளைகள் இல்லைன்னா அவர்கள் அதை உயர்த்தி வர அதுகளுக்கு உயர்தரமாக வருந்துரோடும் என்று சொல்லி மிகவும் பாடுபடும் கலைன்னு சொல்லிக் கொடுக்குங்களா அதை நான் சொன்னேன் பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே சொல்லிக் கொடுக்குறோங்களே நம்ம அப்படி சிறப்பு நாங்கள் ஆசிரியர் மேற்கு நாங்கள் அணிந்துதான் நடக்கணும் ஆசிரியர்கிட்ட வரவேற்கணும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம் சரி நன்றி நன்றி மற்றது கூட பார்வையில் இந்த மாதிரி அந்த ஆசிரியர் என்றால் அவருக்குள்ள இப்ப டாக்டரோ இன்ஜினியரோ ஒரு இதுக்கு ஒரு மதிப்பு வச்சுப்பார்கள் மற்றது ஆசிரியர் இப்பயும் அந்த படிப்பிச்ச ஆசிரியர் மாதிரி இப்ப என்ன ஒரு கொண்டாட்டங்கள் ஒன்றுக்கெல்லாம் கூப்பிடுவினம் போவினம் அப்படியெல்லாம் இருக்குது அந்த அந்த அன்பா படிப்பிச்ச டீச்சர்ஸ் இருக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு இருக்கு நம்ம டீச்சர்ஸ் அப்படி இருக்கு நம்ம என்ன பல இப்பயும் அந்த கிறிஸ்மஸோ அல்ல நியூ இயரோ அல்லது பர்த்டேயோ அந்த ஞாபகத்துக்கு வியலும் மாறிக்கொள்ளினா வியலும் கடிதம் அந்த கிறிஸ்மஸ் கார்டுகள் பிரசன்கள் எல்லாம் வாங்கி அப்படியெல்லாம் கொடுக்குறவியல் எல்லாம் அந்த தொடர்புகள் இருக்கும் நாங்கள் போனாலும் அங்க நான் இருந்த இடத்துல போனாலும் அந்த டீச்சர் 2-3 ஒரு ஆள் செத்துட்டா சரியான எங்களுக்கு நிறையான ஹெல்ப் பண்ணினவாக மறந்துட்டா மெத்தம் இருக்கணும் அதெல்லாம் கிறிஸ்மஸ் எங்களுக்கு பிரசன்ட் எல்லாம் கொண்டு வந்து தருங்கள் அந்த டீச்சர்ஸ் வேண்ட டீச்சர்ஸ் தான் கூட படிப்பிச்ச பிள்ளைய ஆசிரியர் நன்றியா இருக்குது நல்லது அந்த நேரம் படிப்பிச்சாலும் இப்ப கொஞ்சம் இவியலும் இந்த இங்கത്തെ டீச்சர்ஸும் கொஞ்சம் அந்த பிள்ளைகளோட குழப்படியே கொஞ்சம் கூடி வருது ஐபோன் வந்ததால கொஞ்சம் கஷ்டப்படினோம் ஆசிரியர் மேல இந்த பிள்ளைகளோட அடிப்படைத்தில் நடக்கிறது ஆனா அன்பாக அனைத்து செய்து வரையினம் படிக்கிற பிள்ளைகள் படித்து முன்னேறுங்கள் படியாத சின்ன சின்ன இதுகளுக்கு போக வேண்டியதுதான் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நீங்களும் உங்களோட பக்கத்தில் பயந்து வந்தீங்கள் உண்மையில நீங்க சொன்னீர்கள் அந்த காலங்களில் உண்மைதான் அடி வேண்டிய காலங்கள் அது அந்த அந்த வழிகள் தாங்க இயலாது அப்படின்னு அப்படி 2-3 வருடங்களுக்கு வாங்கி படித்த நாங்கள் தான் அந்த நேரம் இப்ப பிள்ளைகளுக்கு எவ்வளவு சுகமானதுதான் தொடவே கூடாது ஆனா என்னங்கிறதா எனக்கு இதுதான் இந்த பேசவே கூட பேசவே இல்லாது கஷ்டம் நான் தமிழாலயத்துல 3 வருஷம் படிப்பிச்சுதான் தானே இந்த சின்ன வகுப்பு பிள்ளைகளை தான் என்கிட்ட தந்தவைகள் என்ன நான் பார்க்காத சரியான கஷ்டம் ரெண்டு எனக்கு இன்னும் தான் மறக்கிறேன் 2 பிள்ளைகள் ஒன்று ஒரு இந்த வகுப்புல இருந்தது
ஒன்றை படிப்பிச்சோம்னா ஒன்று கதிரைகளால் ஓடும், ஓடி போய் ஒழிச்சிடும். அது அப்படி பிளப்படி ஆமா. இருந்தாலும் அந்த மற்ற காலகட்டங்களும் அப்படித்தான் சில ஒன்றும் செய்ய மேலாது. நான் உண்மையாக ஒரு பிள்ளையை பிடிச்சி வெளியில விட்டேன். நான் இப்போ வெளியில போயிட்டு வேற மாட்டேன், ஒரு பிள்ளையை பிடிச்சி விட்டேன். நான் அது கொஞ்சம் 6ஆம் வகுப்பு அப்படி பிடிச்ச பிள்ளையோடு அது அதுக்கு பிடிக்க இல்லை. நான் வெளியில விட்டா பிடிக்க இல்லை. அப்படியே அந்த என்ன செய்யறோம், ஒன்றும் கட்டுப்படுத்தலைன்னா எங்களுக்கும் ஒன்றும் செய்யலாமே இருக்கவே என்ன ஒன்றும் சொல்ல. எதுவுமே எங்களோட சமூகத்துக்கு இப்ப பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி இந்த இதையும் தொட்டு சொன்னீங்க. அதான் ஒன்று கருத்தாடல பகிரும் போதுதான் நான் இதை நினைச்சு கொண்டு வந்தனோ சில இடையில விடக்கூடாத கணி அதை தொட்டு சொல்றேன். என்ன விஷயத்த ஒரு நல்லது செய்து கொண்டு பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள்னு சொன்னா அவர்கள் உண்மையாக அதை நினைப்பேன். நாங்கள் எல்லாம் பயிற்றப்பட்ட ஆசிரியர் படிக்கல தானே, பயிற்றப்பட இல்லை. நாங்களே ஆசிரியருக்கா பயிற்றப்பட இல்லை. ஆனா கொஞ்சம் கஷ்டம் அது அந்த பிள்ளைகளோட படிப்பிக்கிற. பயிற்றப்பட்ட ஆசிரியர்கள்னா அதுக்கு அப்படியான வைக்கின்றாலும் அது ஒரு கஷ்டம் தான். இந்த அணுகுமுறை அதுகளை பற்றி இதுகளை எல்லாம் வடிவா படிப்பிச்சு இப்படி பல ஒன்று கணக்க பயிற்சி கொடுத்துருப்பேன். டீச்சர்ஸுக்கு 2 வருஷம் 3 அங்க தாயத்துல 2 வருஷம் டீச்சிங் இருக்கு. இங்க 3 வருஷம் எடுக்கிறாமே, 3 வருஷம் தான் ட்ரைனிங் கொடுத்து தான் வெளியிட நம்ம என்ன. அப்ப அவையில இந்த பயிற்சிகளை கூட பெற்றதால ஒரு பிள்ளைகளோட அணுகுமுறை கொஞ்சம் நல்லா இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கட்டுப்பட்டதா பார்ப்பேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. யார் நடத்துகிறேன் தோன்றிகள் நான் இன்னொரு பக்கத்தை தொட்டு கொண்டு ஒரு யார் நின்றால் ஒரு 2 நிமிடம் எடுத்துக் கொள்கிறேன். உண்மை இப்பத்த கால நான் எடுத்தது காரணம் அன்பானவர்களே, இப்போ என்னென்றால் சமகாலத்தில் கண்டிப்பாக சில ஆசிரியர்கள் இருக்கிறதான், பல ஆசிரியர்கள் அந்த நேரங்களில் கூடுதலாக வைத்தவங்க சொன்ன மாதிரி நேரம் முகம் பார்த்து கதைக்க வைப்பார்கள். அல்லது கீழே குனிஞ்சு பிள்ளை சின்ன பிள்ளைன்னா கீழே முழங்காலில் நின்று அன்பாக கதைப்பார்கள் அன்பார்கள். அப்படி இருந்தது. ஆனால் இப்பத்த காலம் சில பேர் என்னடா இந்த டெலிஃபோன் வந்தபடியால் இந்த ஃபேஸ்புக்குகள் அதில் வந்தபடியால் அதுலேயும் ஒரு கொஞ்ச நேரம் பிள்ளை அந்த வகுப்புக்கு வரப்போதென்றாலே படன்று கண்டு தூக்கி வைக்கிற ஆசிரியர்களும் இருக்கிறோம் இப்பத்த காலம். ஏன்னா இந்த நாட்டவர்களையும் இருக்க அவர்களுக்கு அதுவும் சொல்ல இயலாது. அப்போதும் அந்த காலம் இருக்கின்றது. அப்போ அந்த அதுக்கான மதிப்பு இழக்கப்படுறது இப்போ சில இடங்களில். மற்றது அதுக்கான நாங்கள் நடவடிக்கை எடுத்தால் கண்டிப்பாக வைக்காததுக்கான இது இருக்குது. மற்றது ஆசிரியர் கஷ்டப்பட்டு இப்பத்த காலத்து பிள்ளைகளை கொண்டு போகிறோம்னா சரியான கஷ்டம். ஏனென்றால் சூழ்நிலையில் அப்படி வீட்டு சூழ்நிலையில் ஒரு மாதிரி இருக்கும் பிள்ளைகளுக்கு. வெளியில் அந்த காலங்கள் வெளியில் போய் எந்த ஸ்கூலுக்கு போட்டு வந்தால் அடுத்த வெளியில் போய் தான் விளையாட்டு நாடு ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடி போட்டு வருகிற காலங்கள் இருந்தபடியே மன ரிலாக்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு. இப்போ உள்ளுக்கே இருந்து பிள்ளைகள் அப்படியே இருந்து கம்ப்யூட்டரோ அல்லது ஐபேட்டோ இல்லை டெலிஃபோனோ அதெல்லாம் இருக்குமே மேலே தங்களை தனிப்பட்டு தாங்களே இருந்துட்டு போய்க்க அங்கே போய் கேட்க சில விஷயங்கள் அவளுக்கு சரியான கஷ்டங்களை கொடுக்கும். அப்போ அதுக்கு ஒரு ஆசிரியர் எல்லாரும் இல்லை, சில பேர் எப்படியாவது தான் படித்த இதை வச்சு மற்ற ஒரு நல்ல வழிக்கு முன்னுக்கு கொண்டு வரணும் எண்ணத்தை வச்சு படிப்பிக்கிறவையும் பல பேர் இருக்கிறோம். ஆனால் சில பேர் பணத்துக்காக செய்கிறவையும் இருக்கிறோம். அது நம்ம ஊருக்குள்ள சில இடங்கள்ல இருக்கும். ஆனால் தாயத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் அந்த சூமண்டு வந்தது, கொரோனா வந்த மூட்டம் 1000 பேர் ஒரு சூமுறை ஒரு படிப்பிச்சாராம். அதை இங்கே என்ன இந்த கேட்குற நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் ஒரு மாதம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே உழைச்சி வரான். சூமுறை மட்டும் அந்த ஒரு பாடம் ஒரு கொஞ்சம் தான் படிப்பிப்பாரான். 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே அந்த நேரம். அப்போ பாருங்க இவ்வளவு ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாதம் ஒரு சம்பளம் அந்த தாயத்தில் ஒரு 20,000 30,000 தான் அந்த நேரம் ஆசிரியர் சம்பளம் மாதம். ஆனால் 5 லட்சம் எடுக்கிறாருன்னா எப்படி படிப்புக்கான மதிப்பு போயிருக்குன்னு பாருங்கள். அப்போ என்னடா அங்கே சும்மா படிக்கிறோம் அது எந்த பிள்ளை அதில் போனாலே காணுமன்ற மாதிரி அப்படியான உலகத்துக்கு வாழ்ந்தது அந்த காலங்கள். அப்படிதான் உலகத்தில் நடக்குது. நான் இதில் மற்ற உறவுகளை கேட்டிருந்தேன், எத்தனை பேர் உங்களால் ஆசிரியர் என் ஆசிரியர் ஒரு இதாக நினைக்கிறேன். ஆனால் ஆசிரியர் உண்மையில் எல்லாரும் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக மதிப்பு கொடுக்க வேண்டிய எந்த டாக்டரோ இன்ஜினியரோ யாருனாலும் அந்த தரத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது நல்ல ஆசிரியர் கிடைச்சபடியாகத்தான். ஏன்னா அங்கே ஆசிரியர் ஒரு பரீட்சையிலையோ இன்னத்துலேயும் போடுற மார்க் இங்கேயும் இருக்குதான் மார்க்ஸ் இல்லையாண்டு இல்லை.
அதில் அவைகள் முல்லைக்கு அந்த வாயால் ஒரு டெஸ்ட் இதுன்னு சொல்லி நேரடியாக கதைக்கிறது. அப்போ அதுலையெல்லாம் அவைய போடுற கணிப்பீடுகள் எல்லாமே ஒரு ஆசிரியர்கள் இருக்கு. அந்த அவைகள் உயர்ந்து வர்றதுக்கும் தண்டதுக்கும். அப்போ அப்படியான தொழில் பொறுப்போட எவ்வளவு கஷ்டத்தை என்ன கஷ்டப்படுறோம். பிள்ளைகளுக்கு கொண்டு வரணும், மற்ற பிள்ளைகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும், முன்னுக்கு கொண்டு வரணுன்ற எண்ணத்துக்கு வீட்டு வேலை ஒரு பக்கம், மற்றது சமூக இதுகள் எத்தனையோ இருக்கும். அதுக்குள்ளாலையும் தாண்டியும் செய்கிறார்கள். அப்போ அதை தான் நான் எடுத்துக்கொண்டேன். நான் மற்றவர்களையும் கேட்டு நான் யாரும் சொல்ல வந்தால் எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு இடையில சுருக்கமாக சொல்லிக்கொள்கிறேன். ஏனென்றால் பல பேரை நான் படிப்புற நோமெல்லாம் இதாக தான் சாதமாக தான் படித்தாங்க. சூழ்நிலையால் படிக்க நான் போனது என்றாலும் அந்த எந்த மனதில் அந்த நான் படித்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் பல பிள்ளைகள் படித்து நல்லது அந்த நாட்டுக்கு வரணுமென்ற எண்ணத்தில் ஒரு 4 வருஷம் பாடுபட்டு 3 இடங்கள் பாடுபட்டு அது இந்த 4 ஒரு சொல்லி ஆகணும். மானிப்பாசங்கம் மாதங்கள் என்று சொல்லலாம். சங்கானையில் 2 இடம். அப்போ படிப்பிச்சு பல பிள்ளைகளை பல 5 ஆசிரியர் படிக்கிற பிள்ளைகளை ஆசிரியர் அதில் வச்சு செய்து கொண்டு வந்தனால் ஒரு 14 வருஷத்துக்கு முதல் அதை இந்த 12 ஆண்டு 3 வருஷத்துக்கு முதல் எடுத்தேன். அப்போ அதில் நான் செய்து எடுத்தேன். இப்போ பல பேர் அதுக்குள்ளான இதை எடுத்துக்கிறோம். மற்ற இப்படி அதை நான் ஊக்குவிச்சிருக்கிறேனுடைய பல பேருக்கு நல்ல ஒரு இதாக என்ன நல்ல இதுக்கு வரணும்ன்றதை அது நான் சொல்லுவேன். நான் நினைக்கிறேன் தற்பெருமை கடைசி வரை தற்பெருமை இது கொண்டு செய்ததான் நான் சொல்றேன். என்றால் அப்படி நான் செய்தபடியாத்தான் அந்த ஊருக்குள்ள பல பேர் செய்யக்கூடியதாக இருந்தது. நான் செய்ததை பார்த்து பேருந்து அவையர் காசாக்கினவையெல்லாம் இலவசமாக கொண்டு தான் இலவசம் தான். 1 ரூபாவும் ஒவ்வொருடம் ஒரு பணம் கூட வேண்டினது காசு 1 ரூபா வாண்டு ரஞ்சத காசு அப்படி. அதுதான் நான் சொல்றேன். யாரும் அதை இதுக்குமே காலம் எதை ஆசிரியர் என்றால் எதை நினைக்கிறார்கள். ஆசிரியர்களுக்கு தொழிலே சொல்லலாம். ஆசிரியருக்கு தான் முதல் உரிமை கொடுக்க வேண்டிய காலம் இத்த காலகட்டங்கள். ஏனென்றால் இப்பத்த கால பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அதை கொண்டு வரது ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரண்டா எவ்வளவு கஷ்டப்படணும், எவ்வளவு தண்ணணும். அவைக்காண்டி பொறுமை எடுத்து அவைக்காண்டி இதில் எடுத்து செய்கிறதுக்கு அந்த ஆசிரியர்களுக்கு நாங்கள் அவர்களை போட்டணும் என்று எடுத்துக்கொள்கிறேன். நான் உறவு நின்றால் அவர்கள் கூட்டான் இல்லாட்டி நான் பாடிய பக்கத்துக்கு கருத்தை கேட்டுக்கொண்டு வணக்கம் சார். நான் ராஜினியல்வன் சொல்கிறீங்களா? வந்ததான் சுருக்கமாக தாருங்க. உங்களோட நிகழ்வு 250வது வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நன்றி. நாங்கள் தாயத்தை எடுக்கலைன்னா தாயத்தை என்ன அதில் நாங்கள் பயத்தில் தான் ஆசிரியர் பயத்தில் படித்த நாங்கள் வளர்ந்த நாங்கள் அவள் கண்டாலே மற்ற பக்கத்தால் போவோம். அவ்வளோ இந்த பள்ளிக்கூடத்து பயம் வெளியில கண்டா. இப்போ இங்கே அப்படி இல்லை தானே. கண்டாலும் தாங்களாக வந்து கதைக்கு சொல்லுங்க அப்படியான நிலை இருக்குது. மற்றது ஆரம்பம் படிப்புக்கு ஆசிரியர் அந்த பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி அதை போக்குறாரோ அந்த இதுதான் அந்த பிள்ளைகளுக்கு வளரவும் இருக்கும். அந்த பண்பாடோ படிப்போ என்னன்றாலும் இருக்கணும். நாங்களும் அந்த நானும் கனகாலமா படிப்பிச்ச நாங்கள் எங்களுக்கு ஒரு செலவுண்டு எங்களுக்கு அந்த தரவும் இல்லை. நாங்கள் அப்படி இல்லை. அந்த பிள்ளைகளை படிப்பு போனோம் வந்து எங்களை தமிழ இது ஆலயத்திலேயும் அந்த பிள்ளைகளுக்கும் இருக்குது. அந்த என்னன்னு சொன்னா ஆசிரியர்னாலே சில நேரம் மாற்றுவி. நம்ம நீங்கள் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு அந்த ஒரு 2 வகுப்புக்கு முடியும். எங்களுக்கு ஆசிரியர் காணாது இல்லைங்க. அப்ப இன்னொரு அதான் சொல்லுவோம் இடத்துல. அந்த பிள்ளைகள் வந்து சின்ன குழந்தைகள் இன்னொரு ஆசிரியர்கிட்ட 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு விட தங்களுக்கு வேணாம் வேணாண்டு கேட்டால் அவையெல்லாம் இந்த பிள்ளைகளோட சேர்ற அந்த பழக்கம் தான். அந்த பிள்ளைகளும் ஆசிரியரை தாங்களை விரும்புறது. எங்களுக்கு இந்த ஆசிரியர் வேணாம் பண்ற மாதிரியே கூட நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கு கூட பக்கம் இது கூட கருத்துக்கள் எதுவும் உண்டா? இப்பத்த ஆசிரியர் இப்பத்த காலத்துல எப்படி அந்த ஆசிரியர் மதிப்புகள் கூட பக்கங்கள் இல்லை இது வந்து சில நேரம் நான் நினைக்கிற இடத்துக்கு இடம் மாறுபடுதுன்னு தெரியல. இப்போ நான் ராகவி படித்த பாடசாலையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அது இல்லையாண்ட நல்ல பாடசாலை. அது இருந்த ஆசிரியர்களும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பிள்ளைகளுக்குள்ளே இருந்தது என்ன கூடுதலான இஸ்லாமிய பிள்ளைகள் இவங்கெல்லாம் கலந்து கட்டினபடியினால பிள்ளைகளுக்குள்ளே இருந்திருக்கலாம். 2ஆம் கிறிஸ்மஸ் டைமுகள்லாம்
பிள்ளைகள் காட்டு கொடுத்தா சில அதுகள் ரிஜெக்ட் பண்ணது எங்களோட மதத்துக்கும் இதுக்கும் பிடிக்காது அப்படியெல்லாம் நடந்து இல்லாதவர்கள் கூட வளர்ந்தெடுத்தது டீச்சர் வந்து அப்படியெல்லாம் இருக்கிற இல்லை பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும். உங்களோட இதுக்கு நீங்கள் கொடுக்கலாம், அவங்களோட இதுக்கு அவங்க தருவீங்கன்னா. கிறிஸ்மஸ் வந்து ஸ்கூலை பொறுத்தவரையில் அது எல்லாரும் ஆளுக்காள் இதை நான் கிஃப்ட் கொடுக்குறதோ காட்டு கொடுக்குன்னு சொல்லி டீச்சர்ஸ் நல்ல வடிவாக 2-3 பிள்ளைகள் அதை கொஞ்சம் இடம் பிடிச்சது. ஆனால் ஆசிரியர் எல்லாம் இல்லையண்டு அந்த மாதிரி சரியா 6ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த இப்பத்த காலத்துக்கு இல்லை அதான் சொல்ல வாரேன். இப்போ அப்போ அந்த பள்ளிக்கூடம் பெஸ்ட்டாக இருந்த பள்ளிக்கூடம். இப்போ அண்மையில் நேற்றைக்கு முன்தினம் 2 சின்ன குட்டீஸ் என்னோட ஒரு இதுக்கு வந்தவங்க விழாக்கு. அப்போ போன பொழுது கேட்டேன் இந்த பாடசாலை நீங்கன்னா. அப்போ அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னது வந்து தங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற பாடசாலை தான் நாங்கள் படித்தது எங்களோட வீட்டு பக்கத்தில். அப்போ அதுகள் போகிறது நடந்து போகணும், 20 நிமிஷம் நடந்து போகணும், பஸ்ஸில் போகணும். இப்போ நான் கேட்டேன் பக்கத்தில் பாடசாலை இருக்குது, நீங்கள் அங்கே போகிறீங்கன்னு சொல்லி. அப்போ சொன்னார்கள் இல்லைன்ட்டு அந்த பாடசாலை நாட் நைஸ் என்று சொன்னார் டீச்சர்ஸ் என்று சொல்லி. எனக்கு ஷாக்டாக போச்சு. நான் தானே இல்லையே இருந்த டீச்சர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பெஸ்ட், பாடசாலையை அந்த மாதிரி பெஸ்ட் அப்படி பண்ணேன். இல்லைன்னு சொல்ல நான் எனக்கு அப்படி படித்தேன் 20 வருஷத்துக்கு முதல் சரியா. அவர்கள் சொன்னார் அப்போ என்ன நடந்தாண்டு அந்த பிள்ளை சொல்லிட்டுது. இல்லை எங்களோட தானும் தம்பியும் அதுக்கு போன நாங்கள். ஆனால் அப்புறம் அவங்களோட டீச்சர்ஸ்ன்ற இது எங்களுக்கு பிடிக்க இல்லை. அதுக்குள்ளே 2-3 விதங்கள் இருந்திருக்கும். ஒன்று இன அடிப்படை, மற்றது பிரதேசவாதம், மற்றது இந்த ரேசிஸ் அப்படி எல்லாம் அந்த பிள்ளை சொல்லிட்டுது சரியா. அப்படி மட்டும் சொல்லிட்டு தன் தம்பி ஒரு நாள் விழுந்ததை கூட அவருக்கு முழங்கால் அடிப்பட்டு ரத்தம்லாம் வந்திருக்கு. ஆனால் டீச்சர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணலை வீட்டுக்கு சரியா. பண்ணியிருக்க வேணும். அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் ரூம்னு சொல்கிறது ஸ்கூலில் இருக்கும். அப்படியும் அதுக்குள்ளவே இவங்க என்னவெல்லாம் தேய்ச்சிக்கிச்செல்லாம் விட்டாச்சு. அப்புறம் பிள்ளைக்கு அடுத்த நாள் பள்ளிக்கூடத்தை தாய் போனா பிள்ளை தான் கேட்டிருக்கிறேன் என்னண்டே. இல்லை அவர் ஃபெல் டவுன் பண்ணிட்டார், அது சிம்பிள்ன்ட்டு விட்டுட்டோம். அடுத்த நாள் பிள்ளை காய்ச்சல்லாம் வந்திருக்குது. வேறு தாய் அடிச்சு எடுக்கிறோம் இப்படி தானால இல்லைல்ல அப்படியெல்லாம் போய் தாண்டலாம் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பி ஆகணும். ஓ அப்போ தாய் ஆகி பண்ணிக்கிறான், அவனுக்கு காய்ச்சல் மற்றது நான் டாக்டர்ஸ் போகணும். இப்படி நேற்று நடந்தது நீங்கள் சொல்ல இல்லை நான் அவங்க சொல்லிக்கணும். இல்லை இது ஹெட் இன்ஜரி அப்படி இல்லை தானே, ஹெட்டை தலையில் அடிபட்டு தான் நாங்கள் சொல்லிப்போம். இதெல்லாம் சிம்பிள் அப்படி பண்ணி சொல்லி விளையாடுக்குள்ள நடக்கிறதுன்ட்டு. ஆனால் அந்த பிள்ளைக்கு அப்படி முழங்கால் தீஞ்சு ரத்தம் வந்திருக்குது. அதை பெருசோ சின்னதாக ஒரு பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது முறை. இவங்க அந்த பிள்ளை அழுதுக்குள்ளார தான் கிளாஸுக்குள்ளே இருந்திருக்கு. அது அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் அடுத்து அப்போ அந்த வருஷம் இடையில மாறவும் மேலாது பிள்ளைகள் தான்ட்டு. அது அப்புறம் அடுத்த வருஷம் தாமா சொல்லிட்டாம இல்லை நீங்கள் அந்த ஸ்கூலுக்கே போங்கன்னு சொல்லி இப்போ போகிற ஸ்கூல் முதல் வெரி பேடாக இருந்தது. ஒருத்தரும் போகிறதில்லை சரியா. இப்போ அது திருந்தி வந்துட்டு தான் அந்த பள்ளிக்கூடம். அப்போ சொன்னார் இது நிறைய ரீசன் அது அந்த ஸ்கூலுங்கள் பிடிக்கல. டீச்சர் சொன்னாங்க அந்த பிள்ளை மாணவர்களையும் கம்ப்ளைண்ட் பண்ணல. அது அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி. உண்மை நீங்க சொன்னது நம்ம உண்மையாக நான் கொண்டு வந்திருக்கேன். பல இடங்களும் இருக்குது, இப்போ அந்த காலம் இருக்குது. என்னடா அது முந்தி நல்லதா இருந்துக்கலாம், இப்போ வந்து அப்படிதான்றதும் இருக்கு. என்னடா கண்டிப்பா நீங்க சொன்னாரு என்ன சின்ன காயமோ பெற்றோருக்கு சொல்லியே ஆகணும். அது அந்த பிள்ளைன்ற இது அவைக்கு தான் தெரியும் அந்த வலியும். ஒரு ஆசிரியர் பொறுப்பண்டா உண்மையான பொறுப்பண்டா என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்லணும் பிள்ளை. சொல்லணும் சின்ன ஒரு விஷயம் வேண்டா அது வேற விஷயம் சரியா. இப்போ பள்ளிக்கூடத்தில் ஒரு காப்பலில் விழுந்தாலும் இது பிளே கிரவுண்டில் விழுந்து அந்த பிள்ளை படியாரண்டா போலிகள் ஃபுட்பால் அடிக்கிறதான் அப்பாண்டுட்டு. அப்போ அவர் சொன்னார் அவர் பிள்ளைகளில் அப்புறம் இது சொல்லல. அவர் சொன்னவர் எங்களுக்கு இந்த டீச்சர்ஸை பிடிக்கலன்னு சொல்லி. அப்போ அதுக்காக நான் அங்கே போட்டா நான் ஹாப்பியான்ட்டு சொல்லி இங்கிலீஷில் எங்கே வச்சுட்டு அப்போ அங்கே தாங்க ஓகே நான் சொன்னேன் அந்த பாடசாலையா நாங்கள் கேட்டு கேட்கு. அப்போ இப்படின்ட்டு நான் சொல்ல ஒரு காலத்தில்ன்னு சொல்ல அவர் சொன்னார் இல்லை இப்போ அப்படி இல்லை அது நல்ல பள்ளிக்கூடம்னு சொல்லிட்டு. அப்போ ஆசிரியர் எல்லா ஆசிரியரும் திறமனும் இல்லை, எல்லா ஆசிரியரும் அன்பு காட்டுறவங்களும் இல்லை. ஆசிரியருக்குள்ளேயே இந்த எங்கட இடத்தை பொறுத்தவரை எனக்கு தெரியல, அவுட் ஆஃப் லண்டனில் எனக்கு தெரியாது. எங்கட இடத்தை பொறுத்தவரை கூட ஏசியன்ஸ் இருக்கிறபடியினால அந்த இனவாதம் இருக்குது சில பாடசாலைகளில். ஏன்னா ஆசிரியர்கள் ஒரு குறிப்பிட்ட அந்த நாட்டையும் அந்த ஊரை சேர்ந்தவர்களாக இருந்தால் கட்டாயம் அது இருக்குது இங்கே. இனவாதம் ஒரு பக்கமாக இருக்க மற்ற அவையில் சூழ்நிலைகளும் சில பேர் வந்து வீட்டு பிரச்சனைகள் அதுகள் இருக்கலாம். அங்கே வந்து பிள்ளைகளோட பொறுமையாக இருக்கவும் மாட்டியும் அப்படியான காலங்கள் இருக்குதான் சில இடங்களில் பார்த்தாலும். அவை நான் போகும்போது சில ஸ்கூல்களுக்கு உடனே ஆச்சரியமாக இந்த டெலிஃபோனை தான் தூக்குறியோம் வச்சிருமா உடனே வாய்க்க வச்சு விடுவோம். அது ஒரு பிள்ளை வரும் முதல் ஒரு கொஞ்சம் உள்ள போட்டி உண்டு ஆசிரியமா. என்ன போன
டெலிபோன் ஓ அதை கையில வச்சிருப்பியோம். சில ஆசிரியர் சில இடங்கள்ல வச்சிருப்பியோம். பிள்ளைய வகுப்புக்குள்ள வருதுன்னு சொன்ன உடனே உள்ளுக்க வச்சு விடியும். அது சில இடங்கள் பிள்ளைகளை பார்க்குற இடங்கள் எல்லா இடங்களையும் அப்படி நடக்கிறது. சில சம்பவங்கள் அந்த பொறுப்புன்றது சரியான குறைவா இருக்கிறது. அவங்க போன்ல நின்று கதைக்கிறத பற்றி நல்ல பிள்ளைகளுக்கு அந்த கொஞ்ச நேரத்துக்கே ஏதாவது போன பார்க்கணும் எண்ணம் இருக்கும் ஆசிரியர்களுக்கு. அப்ப அப்படியானது நீங்க சொன்னாரு அந்த உண்மையா இருக்குதுதான். அது சில ஸ்கூல்ல அது எங்களாக்கள் என்ன நினைக்கிறது இந்த சோத்துக்காண்டி அட பக்கத்துல தானே இதை நான் விட்டுட்டு வேலைக்குள்ள போடலாம்காண்டி அந்த பிள்ளைன்ற வருங்காலத்தை சிந்திக்கிறேன். ஏன்னாட்டா அந்த ஆசிரியர் மேலே அதுக்கு ஒரு 10 பேர் வேலை செய்யணும்னா அங்கே 3 பேர் சரியில்லை என்றாலும் அந்த வகுப்பு அந்த பிள்ளை போகுதுன்னு சொல்லி அந்த 3 பேருக்கு ஒரு ஆள் படிப்பிக்கிறாள்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைன்ற வாழ்க்கை உணாவது. அது உண்மைதான். இங்க சொன்னார் அது எதுவாக இருந்தாலும் அது அவையவே உணர்ந்து அந்த பிள்ளைகள வருங்காலத்துக்கு முக்கியம் இந்த படிப்பண்டு கல்வி என்றது முக்கியம். அதுவும் ஆசிரியரை போற்ற வேண்டிய மாதம் தான் இந்த மாதமும். அவர்கள் அனைத்து ஆசிரியருக்கும் போற்றிக்கொண்டு ஏதாவது பிள்ளைகள் நீங்கள் இதுவரையில் செய்திருந்தால் இந்த இனிவரும் காலங்களில் அதை தவிர்த்து வருங்கால சந்ததியருக்காகவும் அல்லது நீங்கள் வாழ்ந்த காலத்தில் போல அனுபவப்பட்டாலும் வருங்கால தந்தை பொறுமை எடுத்து அதை செய்ய இந்த நேரத்தில் அதை மறைத்து கொண்டு நன்றி வாணியக்கா. நீங்கள் உங்களோட பக்கத்து பயங்கரீங்க கொஞ்சம் நேரப்படுத்தி விட்டது பணிப்புடன் நீங்களும் என்ன நான் அந்த டைம் எடுத்துக்கொள்கிறேன் வாணியக்கா. எனக்கு 5-10 நிமிஷம் குடிக்கும் இவ்வளோ நேரம் குடி விட்டது வாணிக்கா. நான் நேரம் கண்ணாடி பார்க்கிறேன் 13 நிமிஷம் கூடிட்டு. ஓகே பணிப்புடன் நான் அடுத்த அது அந்த ஒரு மணி அதுக்குள்ள எடுத்துக்கொள்கிறேன். மற்றது இதோடு உடந்தாருங்க வாணிக்க நான் சொல்லியாகணும். என்னென்னா நான் குழந்தைக்காய்கள் நண்பனவர்களே வருங்காலங்களில் இந்த வருடம் மட்டும் எனக்கு தாங்கள் சில நாட்களில் நான் இணைந்து விளையாட்டி அது கண்டிப்பாக முதலில் தருகின்ற அறிவித்த சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த 3 வாரம் வர மாட்டேன்றது அறிவித்த தந்ததை அது நான் எடுத்துக்கொண்டேன். அப்படி நான் ஏதாவது அப்படி விட்டது இது நடந்தால் மன்னிப்பித்துக் கொள்ளுங்கள். நான் கண்டிப்பாக வரும் வருடங்களில் அதுக்கான நடவடிக்கை அடுத்த வருடத்தை நீங்க முடிவெடுங்கோ. ஆனா நீங்க நேற்றுக்கு வாரங்களை வரலாண்டா நீங்க இன்றைக்கு சொல்லுங்க. ஏனண்டா நிறைய தொகுப்பாளர் வரிசையில் நிற்கிறது. மற்றபடி நிலைமைக்கு முதல் சொல்வதால இந்த நிலைமை நான் அதை சொல்லி கொண்டேன் வாணிக்கா. இல்லை 2 ஆள் சார் அவர்கள் இப்போ இலங்கையில இருந்து இப்போ தொகுப்பாளர் சில இலங்கை கனடால இருந்தெல்லாம் எடுக்கிறது. நிறுத்தி இந்த இல்லை அதே தெரியும். நான் நிறுத்துக்கொண்டு சொல்லல. நீங்க இப்போ முணுமுணுத்து கொண்டு சொல்றீங்க. அப்போ விளாங்கிறது நீங்க அடுத்த செய்ய மாட்டேன். அந்த 3 கிலோ எடுத்த காரணம் இல்லை அதை சொல்ல இல்லை. அது நீங்க ஒழுங்கான தகவல் தந்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே தொகுப்பாளர்கள் தான் கண்டு கொண்டு வந்தது. சொன்னாலும் நான் ஒரு சொன்னாலும் இப்ப எனக்கு ஓமன்று சொல்லுவேன். அடுத்த ஒரு 2 நாளைக்கு முதல் நடக்கலாம் இல்லை அந்த நாளும் நடக்கலாம். நிலைமை அப்படித்தான். அந்த நேரங்கள் வருவது அது பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியும். ஏன்னா இந்த சூழ்நிலை நான் அது அதுக்கான நடவடிக்கை அது எல்லா பக்கத்துல இருக்கிறது. நான் அதை நீங்க முடிச்சிட்டு அப்புறம் எனக்கு தகவலை போடுங்களேன் வச்சுட்டு. கண்டிப்பா நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நாளைக்கு முதலாவது கண்டிப்பா அதுக்கு நீங்க தகவலை போடுங்க. போட்டதான் அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் தயார்படுத்தலாம் விஷயங்களை. ஓகே நான் அப்படி அல்லது நான் இந்த ஒரு மாதமாக அப்படி எதுவும் எனக்குள்ள எதுவும் தான் நான் ஒரு மாதம் அல்ல 3 கிழமை தள்ளி போடுகிறேன். நான் நிறைய தருகின்றேன். அதை எடுத்துக்கொள்கிறேன். இல்லை நான் எடுக்கல. நீங்க எனக்கு இப்போ 2 போட்டேன் 29 ஆரம்பிப்பு 2 போட்டீங்க தானே. அப்ப நான் அறிவித்தல் கொடுத்துட்டேன். நேற்று 29 போட்டிருக்கிறேன் 2. அப்படி நீங்க தகவல் இப்போ யோசிச்சுட்டு விட்ட போய் எப்போ குரடி எடுக்கப்புறம் 8ஆம் ஆரம்பிக்கிறேன் நீங்க போட்டீங்கன்னா நான் நாளைக்கு அதனை உறுதிப்படுத்தினா அவர்கள் மற்ற தொகுப்பாளர்களும் நடிச்சு செய்து நன்றி வாணிக்கா. மற்றும் பார்ப்பவர்களுக்கு நன்றி. என்ன இணைந்து கொண்ட உறவுகள் அனைவருக்கு நன்றி. இந்த தலைப்பு நடாமணிக்கும் அந்த பாம டிவிக்கு நன்றி தெரிவித்துக்கொள்ள என்னோட இந்த சமூகத்துக்கான உண்மையில எங்களோட அனுபவங்களை பகிரும் போது இது பல பேர் இன்றைக்கு இந்த ஆசிரியர் பல பக்கத்தால் பல உறவுகள் சொல்லியிருந்தார்கள். உண்மை இதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் நடக்கும் சம்பவங்கள்லாம். நன்றி வாணிக்கா. நன்றி வணக்கம் உறவுகளே. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு தரப்புடன் சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வருகின்றது வாழ்வு உண்மை தோப்பாடு கந்தசாமி சார் அவர்கள். நன்றி வணக்கம்.